ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीम् उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भगवते श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे भवानी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशान्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। பக்தர்கள் அனைவரையும் நம்மளுடைய இந்த பக்தி விருட்சா வகுப்புக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நாம இந்த பக்தி விருட்சா வகுப்புல பல விஷயங்களை நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பௌதிக உலகத்துல மாற்றத்துக்கு உட்படாதது அப்படி இல்லைன்னா தோற்றம் மற்றும் மறைவு, அதாவது பிகினிங் எண்டு, இந்த இரண்டு விஷயங்கள் இல்லாத ஒரு வஸ்துவோ விஷயமோ எதுவுமே கிடையாது இந்த பௌதிக சிருஷ்டியில. நீங்க எதை எடுத்தீங்கன்னா கூட அந்த ஒரு வஸ்துவுக்கு ஒரு பிகினிங், ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும். அதுல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்தே இருக்கும். மாற்றம் அடையாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த பௌதிக உலகத்துல எதுவுமே இல்லை. அது ஒரு கிராஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவா இருந்தாலும் சரி, இல்ல சட்டுலா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவா இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அதுக்கு பிகினிங்கும் உண்டு, எண்டும் உண்டு. அது மாதிரி அது மாற்றத்துக்கு உட்பட்டே இருக்கும். அதுக்கு எந்த ஒரு விதிவிலக்குமே அதுல கிடையாது. நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரிதான். சூட்சமான விஷயத்துல கூட அப்படி ஒரு சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும். நம்ம மனசே ஒரு சூட்சமமான விஷயம்தான். அந்த மனசு எப்போதுமே மாற்றத்துக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? இப்போ ஒண்ணு இது வேணுங்குது, அது வேணுங்குது. சின்ன வயசுல இருக்கிற மாதிரி, சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு விதமா ஆசைப்படுது, வயசா இருக்கிறப்போ அதுக்கு வேற விதமான ஆசை இருக்கு. அப்போ மாற்றத்துக்கு இந்த சூட்சும வஸ்துக்கள் கூட உட்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம இயற்கை சூழ்நிலையுடைய மாற்றம் அப்படின்னு சொல்றோம், ஏர் பொல்யூஷன் சொல்றோம். இந்த மாதிரி சூட்சமமானதுதான் காற்றும் கூட. அப்ப அது எப்படி மாறுபடுது? சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடியதும் இருக்கு. இங்க கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய காற்றோடைய தன்மை வேற, ஸ்கைல இருக்கக்கூடிய காற்றோடைய தன்மை வேற. அது மாதிரி தண்ணி, எந்த வஸ்து எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரிதான். ஸோ அதுக்கு ஆரம்பமும் உண்டு, முடிவும் உண்டு. அதே நேரத்தில் அதுல மாறுதலுக்கும் அது உட்படும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ஏன் அது நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு. ஒண்ணு காலம், இன்னொன்னு குணம். அதாவது முக்குணங்கள் சொல்றோம் இல்லையா? சத்துவகுணம், தமோகுணம், ரஜோகுணம். படைப்பினுடைய ஆரம்பத்திலேயே இந்த இரண்டுடைய ஒரு கலவையினாலதான் என்ன ஆகுது, இந்த சிருஷ்டியே விரிவடையுது, எக்ஸ்பென்ஷன் ஆகுது. அப்போ ஆரம்பத்துல சூட்சும நிலையில இருக்கக்கூடிய இந்த காலமும் இந்த முக்குணமும் தான் என்ன ஆகுது, எல்லா அந்த மற்ற மூல வஸ்துக்களோட கலந்து மிக்ஸ் ஆகி அது நெக்ஸ்ட் லெவல்ல சொல்லி என்ன ஆகுது, அந்த கிரியேஷன் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதனால இந்த பௌதிக உலகத்துல எந்த வஸ்துவா இருந்தாலும் இந்த இரண்டும் இல்லாம எந்த வஸ்துவும் கிடையாது, காலமும் குணமும். இந்த காலமும் குணமும் இருக்கிறதுனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அதுக்கு
தோற்றம் முடிவு, அதாவது பிகினிங் எண்டு உண்டு. அதே மாதிரி சேஞ்சஸ் இதுவும் இருக்கும். இந்த ரெண்டுமே நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு, காலமும் குணமும். ஸோ அப்போ இந்த பௌதிக உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இப்படித்தான். நம்மளுடைய உடலா இருக்கலாம், மனசா இருக்கலாம், புத்தியா இருக்கலாம். இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்கள் எதுவா இருந்தாலும் சரிதான். இந்த வஸ்துக்கள் எல்லாமே இந்த மாற்றத்துக்கு உட்படுது. ஆரம்பம் மற்றும் முடிவு அப்படிங்கிறது இதுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம இதை பத்தி யோசிச்சிருப்போமா, தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அப்படி இல்லாட்டினா கூட வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பா நாம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்படி மாற்றத்துக்கு உட்படக்கூடியதும் ஆரம்பமும் முடிவும் உள்ள ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைச்சு அதை அடையணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு பிரயத்தனத்தை வந்து நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. நான் ஏன் இவ்வளவு நான் கஷ்டப்படுறேன், இந்த பிறவில நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் வந்து ஐபிஎஸ் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், மில்லியனர் ஆகலாம், பில்லியனியர் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். ஆனா இந்த உடல் முடிஞ்ச உடனே நான் என்ன ஆயிடுவேன், இன்னும் நான் அடுத்து நான் எந்த ஒரு உடலுக்கு நான் போகணும்னு தெரியாது. அப்படி நான் போகும்போது திரும்பவும் நான் என்ன பண்ணி ஆகணும், ஜீரோல இருந்து நான் ஆரம்பிக்கணும். அப்படி இருக்கும்போது என் லைஃப்பை நான் ஏன் வந்து இந்த தற்காலிகமானதுக்காக நான் வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிறத நான் கொஞ்சமாச்சும் வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அப்போ எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உழைச்சா போதும். அதுக்கான ஒரு ஞானத்தை வளர்த்துக்கிட்டோம்னா போதும். ஏன் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு ஞானத்தை வளர்த்தாலும் திரும்ப நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, திரும்ப நாம வந்து முதல்ல இருந்து தான் ஒரு இந்த உடலை விட்டுட்டோம்னா அடுத்த உடலை திரும்பவும் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். ஒரு விலங்கு உடலுக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஞானமே இருக்காது. எந்த ஞானம், நான் உயிரோட இருக்கிறேனா இல்லையாங்கிற ஞானமே கிடையாது. அந்த விலங்குக்கு வந்து தெரியுமா நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்றது? அதுக்கு உயிரோட இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு கூட கிடையாது. அது வந்து அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு மூணே மூணு விஷயம்தான். எனக்கு இப்போ வந்து பசிக்குது, நான் சாப்பிடணும். எனக்கு இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு ஆபத்து வருது, என்னை தற்காத்துக்கணும். என்னுடைய உடலுக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு ப்ளஷர், ஒரு இன்பம் தேவைப்படுது, அதை நான் எப்படியாவது அடையணும். இவ்வளவுதான் அந்த விலங்குக்கு வந்து தெரியுமே தவிர, நான் வந்து உயிரோட இருக்கிறேன்னா நான் வந்து இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு கூட வந்து அதனால வந்து உணர முடியாது. அஃப்கோர்ஸ் சில விலங்குகள் இருக்கு, அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏதோ வந்து ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு உணர்வை அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும். அவ்வளவுதானே தவிர மற்றபடி வாழ்க்கை அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து புரியாது. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு உடலுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளோதான். ஸோ அதனால நாம எது வந்து நித்தியமானதோ அந்த நித்தியமான ஒண்ணுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், நாம வந்து முயற்சி செய்யணும், உழைக்கணும், அதுக்காக நேரத்தை கொடுக்கணும். அதுதான் வந்து புத்திசாலித்தனம். சரி, அப்ப எதுதான் வந்து நித்தியமானது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம். இந்த உலகத்துல எல்லாமே வந்து தற்காலிகமானதுன்னு நம்ம வந்து சொன்னதுக்கு அப்புறமா இந்த உலகத்துல அப்ப நித்தியமானதுன்னு என்ன இருக்கு, எது வந்து நித்தியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதுக்குதான் சாஸ்திரங்கள்ல சொல்றது, பக்தி அப்படிங்கிற அந்த ஒண்ணு மட்டும்தான் இந்த பௌதிக உலகத்துல நித்தியமானது. இந்த பக்தியை தவிர்த்து வேற எதுவுமே வந்து இந்த பௌதிக உலகத்துல நித்தியமானது கிடையாது. அது எப்படி பிரபு பக்தி மட்டும் வந்து நித்தியமானதுன்னு நீங்க சொல்ல முடியும்? அதுவும் இந்த பௌதிக உலகத்துக்குள்ளதான் இருக்கு, அது இந்த பௌதிக உடலால தான் பண்றோம். அப்படி இருக்கும்போது வந்து எப்படி பக்தி மட்டும் வந்து நித்தியமானதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம். எஸ், எப்படி பக்தி மட்டும் நித்தியமானது அப்படின்னு கேட்டா, இந்த பக்தி அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தினாலேயோ இல்லைன்னா வந்து இந்த முக்குணத்தினாலேயோ ஆனது இல்லை. இந்த பக்தி வந்து இந்த காலத்துக்கும் அப்பாற்பட்டது. அது நித்தியமானதா ஏற்கனவே இருக்கிறதுனால அது இந்த காலத்தினால மாற்றத்துக்கு உட்படாதது. ஆஹ்
அது மட்டும் இல்லாம அது முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. சத்துவகுணம், தமோகுணம், ரஜோகுணங்கிற இந்த முக்குணத்துக்குமே வந்து அப்பாற்பட்டு இந்த பக்தி இருக்கிறதுனால இந்த பக்தி வந்து அழிவு அற்றது அப்படிங்கிறத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். இது சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லப்பட்டது. முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால அது எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாம இருக்கு. அதுக்கு வந்து ஆரம்பமும் முடிவும் இல்லாம இருக்கு. ஏன்னா இது காலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால. எப்படி பக்தி மட்டும் காலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். பகவானுக்கு பலவிதமான சக்திகள் இருக்கு. பராசை சக்தி விவிதைவ சூயதை, எண்ணற்ற சக்திகள் இருக்கு. அந்த எண்ணற்ற சக்திகள்ல ஒண்ணுதான் இந்த பக்தி சக்தி அப்படிங்கிறதும். இந்த பக்தி அப்படிங்கிறது வந்து ஏதோ நாம செய்யக்கூடிய ஒரு செயல் கிடையாது. நம்மளா இந்த பௌதிக உலகத்துல செய்யக்கூடிய செயல் கிடையாது அப்படின்னு சொன்னா இங்க நம்மளா உருவாக்குன ஒரு செயல் கிடையாது. இந்த பக்தி அப்படிங்கிறது சாஸ்வதமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நம்மளுடைய சொரூபமே அதுதான். இந்த ஆத்மாவுடைய ஒரு சொரூபமே என்னவா இருக்கு, அது பக்தி செய்யக்கூடியதா இருக்கு. பக்தி அப்படின்னு சொல்லலாம், இல்ல அத பகவானுக்கு மேல காட்டக்கூடிய அன்பு பிரேமைன்னு சொல்லலாம். அது சொரூபமாவே வந்து இந்த ஆத்மால இருக்கிறதுனால, ஆத்மாவும் நித்தியமானதுங்கிறதுனால, ஆத்மா காலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால, ஆத்மா முக்குணத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால இந்த பக்தி அப்படிங்கிறதும் நித்தியமானது. ஸோ இந்த பக்தி அப்படிங்கிறது இந்த பிறவியில நாம இந்த உடலை வச்சு நம்ம செஞ்சா கூட அந்த பக்தி அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது, அது இந்த ஆத்மானால செய்யப்படக்கூடியது. அது அந்த ஆத்மால நிலைச்சிருக்கக்கூடியது. அதனால இந்த தேகத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கூட இந்த பக்தி அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது, அது அந்த ஆத்மாவோட அது வந்து தொடருது. அதனால ஒருவேளை இந்த பிறவியில நம்மளால அதை வெற்றி அடைய முடியாட்டினா கூட நமக்கு இன்னொரு வாய்ப்பும் வந்து கொடுக்கப்படுது. அதுல நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், எங்க வந்து பக்தியை விட்டோமோ அதே இடத்துல இருந்து நம்மளால வந்து தொடர முடியுது. இதுக்கு சாஸ்திரங்கள்ல நம்ம பல உதாரணங்களை வந்து பார்க்க முடியும். இந்த பக்தி அப்படிங்கிறது தூய பக்தி பண்ணத்தான் நமக்கு வந்துட்டு அடுத்த பிறவில கண்டினியூ ஆகுங்கிறதே கிடையாது. ஒரு சாதாரண கலப்பட பக்தி பண்ணா கூட வந்து என்ன ஆகும், அது கூட அடுத்த பிறவில நமக்கு வந்து உதவியா இருக்கும். ஸோ அதனால இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பௌதிக உலகத்துல நித்தியமானதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்தியை நம்ம என்ன பண்ணணும், நாம இந்த வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு கடைபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து கடைபிடிக்க முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை இந்த பிறவிலையும் வெற்றி அடையலாம். இல்லை அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் அடுத்தடுத்த பிறவிகள்லையாவது, சொல்ல முடியாது, ஒரு ஜீவாத்மாவுடைய முயற்சியை பொறுத்து இருக்கு. அடுத்த பிரிவிலையோ அதுக்கு அடுத்த பிரிவிலையோ என்ன ஆகலாம், ரொம்ப சீக்கிரமா ஆனா வந்து வெற்றி அடையலாம். அதுதான் வந்து இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. பக்தி மட்டும்தான் நித்தியமானது, அதுவும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். வேற ஒரு மார்க்கத்தை நம்ம கடைபிடிக்கும் போது அந்த மார்க்கம் நித்தியமானது கிடையாது. அது வந்து கர்ம மார்க்கமா இருக்கலாம், இல்லைன்னா யோக மார்க்கமா இருக்கலாம், ஞான மார்க்கமா இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் முக்குணத்துக்கு உட்பட்டது. கர்ம மார்க்கம் கண்டிப்பா வந்து முக்குணத்துக்கு உட்பட்டது. யோக மார்க்கம் அந்த முக்குணத்துல கொஞ்சம் சாத்வீக நிலையில இருக்கக்கூடியது, ஆனாலும் அது அந்த முக்குணத்துக்கு உட்பட்டதுதான். ஞான மார்க்கம் அதுவும் அதே மாதிரிதான், சாத்வீக நிலையில இருக்கக்கூடியதுதான். அதனால வந்து அந்த முக்குணத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனாலயே அது நிரந்தரமானதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இந்த பக்தி ஒண்ணு மட்டும்தான் வந்து என்னவாயிருக்கு, இது குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால, இது குணத்துக்கும் காலத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறதுனால இது நிரந்தரமானதா இருக்கு, நித்தியமானதா இருக்கு. அதை பல உதாரணங்கள்ல நம்ம வந்து பார்க்குறோம். பாகவதத்துல இந்திரதிம்ன மகாராஜர், அவருடைய ஒரு உதாரணம் இருக்கு. அப்புறமா பரத மகாராஜர், அவருடைய உதாரணம் இருக்கு. இதே மாதிரி எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து இந்த வகுப்புல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வகுப்பு வந்து தொடங்கலாம். பக்தி நித்தியமானது. எஸ், யாராவது படிங்க. हरे कृष्णा प्रभु जी। हरे कृष्णा। नेहाभिक्रमनाशो अस्ति प्रत्यवायो न विद्यते स्वल्पम् अपस्य धर्मस्य த்ராயதே மகதோ பயாத். மொழிபெயர்ப்பு: இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும்.
பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல் அல்லது புலனுணர்ச்சியின் நிகழ்ச்சியின் எதிர்பார்ப்புகள் அன்றி கிருஷ்ணரின் நலனுக்காக செயலாற்றுவது என்பது செயலின் மிக உயர்ந்த தெய்வீக குணமாகும். இது போன்ற செயலின் சிறு ஆரம்பம் கூட எந்த தடையையும் காண்பதில்லை. அந்த சிறு ஆரம்பம் எந்நிலையிலும் இழக்கப்படுவதும் இல்லை. பௌதீக தளத்தில் தொடங்கப்பட்ட செயல் முடிவு வந்தாக வேண்டும். இல்லையேல் அனைத்து முயற்சியும் வீணாகி விடுகிறது. ஆனால் கிருஷ்ண உணர்வில் தொடங்கப்பட்ட எல்லா செயல்களும் முடிவு பெறாவிடினும் கூட நிரந்த பலனை கொடுக்கும். எனவே கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுபவருக்கு எந்தவித இழப்பும் இல்லை. கிருஷ்ண உணர்வில் 1% செயல்பட்டாலும் நிரந்தர விளைவு உண்டு. நீங்கள் மீண்டும் 2வது சதவீதத்திலிருந்து தொடங்கலாம். ஆனால் ஜட செயல்களிலோ 100% வெற்றி இல்லாவிடில் ஓர் லாபமும் இல்லை. அஜாமிலன் தன் கடமையை கிருஷ்ண உணர்வில் சிறு அளவே செய்தான். எனினும் பகவானின் கருணையால் இறுதியில் 100% பலனை அடைந்தான். இது சம்பந்தமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் 1.5.18 நல்ல பதம் ஒன்று இருக்கிறது. தியக்த்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரேர் பஜன் நபக்வோ அதபதேத் ததோயதி தத்ரத்வ வாபத்ரம் அபூத் அமுக்ஷ்ய கிம் கோவார்த்த ஆப்தோ பஜதாம் ஸ்வ தர்மத. தன்னுடைய கடமைகளை விட்டுவிட்டு கிருஷ்ண உணவில் செயல்பட தொடங்கியவன் தனது செயலை சரிவர முடிக்காமல் வீழ்ச்சி அடைந்தாலும் அவனுக்கு என்ன நஷ்டம்? ஜட செயல்களை நன்றாக செய்பவன் அதில் என்ன பலனை அடைய முடியும்? அல்லது கிறிஸ்துவர் கூறுவது போல தனது நித்திய ஆத்மாவை இழப்பவன் இவ்வுலகம் முழுவதையும் பெறுவதன் பலன் என்ன? பக்தி நித்தியமானது அப்படிங்கிற இந்த தலைப்புல நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. பிரபுபாதருடைய, அதாவது பகவத்கீதையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தில இருந்து பிரபுபாதருடைய பொருளுரை மூலமா அதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். பிரபுபாதர் பொருளுரையில சொல்லக்கூடிய விஷயம் என்ன? பௌதிகமான செயல்கள் அது பூர்ணமா நம்ம அதுல வெற்றி அடைந்தா கூட அது உண்மையான வெற்றின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தர் இந்த பிறவியில ஒரு நாட்டோடைய பிரதமராகவே இருக்கலாம். அது அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு வெற்றி தான். ஆனா அடுத்த பிறவி அவர் ஒரு நாயா பிறந்துட்டாருன்னா அப்ப அது அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு அபாயம் இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு நிலைமை. இப்போ அடுத்த பிறவில ஒரு நாயா பிறந்துட்டா அது எப்பேற்பட்ட ஒரு நிலைமை. கம்ப்ளீட்டா அது ஒரு ஃபெயிலியர் இல்லையா? அதனால இந்த பௌதிகமான செயல்கள்ல நம்ம வெற்றி அடைகிறதுக்கு எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டா கூட அந்த கஷ்டம் தோல்வியாவே தான் கருதப்படுதே தவிர அது வெற்றியா கருதப்பட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அது இந்த உடல் முடிஞ்ச உடனே அது முடிஞ்சு போயிருது. இந்த பிறவிலேயே கூட நமக்கு அது பூர்ணமான ஒரு வெற்றியை கொடுக்குமானா சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் பிரதமர் ஆகிறதுக்காக பயங்கரமான கஷ்டத்தை பட்டு அவர் பிரதமர் ஆயிடலாம். அவர் வாழ்நாள் முழுவதுமா பிரதமராகவே இருக்கிறதுக்கு முடியுமா? வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஒருவேளை வாழ்நாள் முழுவதுமே நான் பிரதமராக இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னா கூட அடுத்த பிறவி அவர் எதுவா பிறப்பாருன்ற ஒரு உத்தரவாதமும் இல்லாததுனால இந்த பிறவில நம்ம படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் அது தோல்விதான். அப்போ அந்த தோல்விக்காகவே ஏன் நம்மளுடைய வாழ்க்கையை இவ்வளவு தூரம் கஷ்டப்படணும்? அதை விட்டுட்டு சொல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய, ஒரு சின்ன அளவு நான் ரொம்ப ரொம்ப சின்னதா கூட இந்த தர்மத்தை நான் கடைபிடிச்சேன் அப்படின்னு சொன்னா அந்த தர்மம் என்னை என்ன பண்ணுது? திராயதோ மகதோ பயம், அது என்னைய ரொம்ப பெரிய ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துது அப்படின்னு சொல்றாங்க. மகதோ பயாத் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படிங்கிறது சொல்லக்கூடியது எதை இங்க சொல்றாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். பிறப்பு பகுதி 50% கரெக்ட் தான். பிறப்பு இறப்பு, எஸ் அதுதான். அதுலயும் ஒரு விலங்காவோ இல்லை. பக்தி தொண்டு பிரபுஜி. சரி, நீங்க சொன்னது கரெக்ட் தான். பிறப்பு இறப்பு தான். அதாவது பிறக்கிறதுமே ஒரு விலங்கா நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்து இல்லையா? அட்லீஸ்ட் நானு மனுஷனா பிறந்தா கூட நான் என்ன பண்ண முடியும்? நான் திரும்ப ஒரு பக்தி தொண்டை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
ஆனா நான் ஒரு விலங்கா, ஒரு தாவரமா, ஒரு பறவையா, இப்படி ஏதாவது ஒரு ஜீவராசியா நான் பிறந்துட்டேன்னா நான் பக்தி பண்றதுக்கே முடியாதே. அதுதான் மகதோபயாத். ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து. ஒரு அசைவற்ற ஒரு ஜீவராசியா, மரமா நான் பொறந்துட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? ம். அப்போ அந்த மகதோபயாத் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு ஜீவராசியா பிறக்கிறது அப்படிங்கிறது. சொல்பம் அபியச தர்மஸ்ய. இந்த பிறவில ஏதாவது ஒரு வழியில நான் ஒரு சின்ன ஒரு தர்மத்தை நான் பண்ணியிருந்தேன்னா கூட, அதாவது பக்தி தொண்டு. ம். அத நான் வந்து செஞ்சிருந்தேன் அப்படின்னா கூட, அது என்னைய என்ன பண்ணுது? இந்த மாதிரியான ரொம்ப பெரிய ஒரு ஆபத்துல இருந்து என்னைய காப்பாத்துது. இது பகவானுக்கு வந்து பண்ணக்கூடிய ஒரு பக்தி தொண்டே கூட தேவையில்ல. பக்தனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பக்தி தொண்டு பண்ணியிருந்தா கூட, அது நம்மள ரொம்ப பெரிய ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்தும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யாரு அப்படின்னா, ஜடாயு. அதாவது தசரதனும் யாரு தசரதனுடைய கடைசி மனைவி பேர் என்ன? கைகேயி. கைகேயி. எஸ், தேங்க்யூ. கைகேயி. கைகையும் 2 பேரும் ஒரு வாட்டி வந்துட்டு என்ன பண்ணாங்க, பிக்னிக் போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கேயோ ஒரு ஒரு தீவுக்கு வந்துட்டு பிக்னிக் போயிருந்தாங்க. அப்படி போயிருந்த சமயத்துல அங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, தசரதன் வந்து ரொம்ப ஒரு கொடிய விஷம் நிறைந்த பாம்புகள்னால அவனுக்கு வந்துட்டு ஒரு ஆபத்து வந்து வந்தது. அந்த ஆபத்துல வந்து ஜடாயு வந்து என்ன பண்ணாரு? காப்பாத்தினாராம். ஸோ ஜடாயு அந்த சமயத்துல வந்து தசரதனுக்கு அந்த ஒரு சேவை செஞ்சதுனால, தசரதன் வந்து என்ன பண்றாரு? அவரை வந்து நண்பனா வந்து ஏத்துக்கிறார். இன்னிலிருந்து நீயும் நானும் நண்பன், ஃப்ரெண்ட்ஸ். நான் நீ எனக்கு செய்த இந்த உதவிக்கு கைமாறா நான் உனக்கு வந்துட்டு ஒரு வாக்கு கொடுக்குறேன். என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய பையன் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு சேவையை வந்து நான் செய்யணும்னு நினைப்பனோ இறுதி காலத்துல, அந்த சேவை எனக்காக பண்றவன் எனக்கு பண்றான்னு கூட தெரியாது. ஆனா உனக்கு கண்டிப்பா என் பையன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தசரதன் வந்து அங்க வந்து ஒரு வாக்கு கொடுக்குறான். இந்த ஒரு உதவி என்னுடைய உயிரை காப்பாத்துனதுக்காக. ஆஹ் அதனால என்ன பண்றான்? என் பையன் உனக்கு வந்து அந்த ஒரு காரியத்தை பண்ணுவான். ஏன்னா ஜடாயு வந்து தசரதன் கிட்ட வந்து ஃபீல் பண்ணார். என்னன்னா, உனக்கெல்லாம் வந்துட்டு பசங்க இருக்கிறாங்க. அதனால உனக்கெல்லாம் வந்துட்டு ஈமக்கடன் பண்ணி உனக்கு வந்துட்டு ஒரு நற்கதியை வந்து உன் பசங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நானும் வந்து ஒரு பறவை இனமா இருக்கிறேன். ம். எனக்கு பசங்க இருந்தா கூட வந்து என்ன பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து ஒரு ஈமக்கடன் பண்ணி எனக்கு ஒரு நல்ல கதியை வந்து ஏற்படுத்த முடியாது. அதுல எனக்கு பசங்களும் இல்ல. அப்படிங்கும்போது எனக்கு யார் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு ஜடாயுக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சாம். அதனால தசரதன் வந்து என்ன பண்ணாரு? அவருக்கு அந்த வாக்கு கொடுத்தாரு. நீ கவலைப்படாத. என் பையன் உன்னைய வந்து தன்னுடைய சொந்த அப்பா மாதிரியே நினைச்சு என்ன பண்ணுவான்? உனக்கு எல்லா விதமான ஈமக்கடனும் பண்ணுவான். நீ கவலைப்படாத அப்படின்னு தசரதன் வந்து வாக்கு கொடுத்தார். ஸோ தசரதன் கொடுத்த அந்த வாக்குனாலதான் என்னாச்சு? பகவான் சாக்ஷாத் பகவான் ராமச்சந்திரர் தன்னுடைய இந்த மொத்த அவதார காலத்துல எங்கேயுமே தன்னைய பகவான் வெளிப்படுத்தாத பகவான் ராமச்சந்திரர் அந்த சூழ்நிலையில வந்து என்ன பண்றாரு? அதாவது ஜடாயு உயிர் விட்ட அந்த நிலைமையில வந்து என்ன பண்றாரு? தான் பகவான்கிறத வெளிப்படுத்துறாரு. இந்த இடத்துல நான் வந்து ஒரு மனித அவதாரமா தான் நான் தன்னை வெளிப்படுத்திப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு ரூலை வந்து பகவானே பிரேக் பண்றாரு. கவலை கவலை இல்லை. இந்த இடத்துல நான் பகவான் என்னைய காமிச்சுக்கிறதுல நான் வந்து கவலைப்படலை. ஏன்னா இந்த பக்தன் எனக்கு இல்லை, என்னுடைய பக்தனுக்கு வந்து சேவை பண்ணியிருக்கான். அதனால இந்த பக்தன் இப்பவே வந்து மோட்சத்தை அடையட்டும் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து என்ன பண்றாரு? பிரதிஜ்ஞை பண்றாரு அந்த இடத்துல. அது பகவானா இருந்தா தானே பண்ண முடியும். ஒரு ஜடாயுன்னா என்ன? ஒரு பறவை. ஒரு பறவைக்கு இமிடியட்டா அந்த நேரத்துல வந்துட்டு மோட்சத்தை கொடுக்கணும்னா யாருனால முடியும்? அது பகவானால தான் முடியும். அப்ப பகவான் வந்து என்ன செய்யறாரு? தன்னுடைய அந்த பகவத்துவத்தை வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. அந்த அவதார காலம் முழுவதும் எங்கேயுமே பகவான் தன்னை பகவான் வெளிப்படுத்திக்கவே இல்லை. ஆனா அந்த இடத்துல அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. காரணம், தன்னுடைய பக்தனுக்கு இந்த பக்தன் வந்து சேவை செஞ்சான் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான் வந்து பக்தி தொண்டுடைய ஒரு சிறப்பு. கொஞ்சமா நம்ம வந்து ஒரு பக்தி தொண்டு எங்கேயோ வந்து ஒரு பக்தர்களுக்கு நம்ம வந்து செஞ்சிருந்தா கூட அது நம்மளை என்ன பண்ணுது? திராயதோ மகதோ பயாத். அது நம்மளை ரொம்ப பெரிய ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துது. இங்க ஜடாயு வந்து என்ன பண்ணாரு? தோல்விதான் அடைஞ்சார். சீதாவை காப்பாத்தணுங்கிற அந்த முயற்சியில ஜடாயு தோல்வியே சந்திச்சார், மரணம் அடைஞ்சார்.
தன்னுடைய உடலை விட்டுட்டார். ஆனாலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. இனிமை இன்னொரு தேகத்துக்குள்ள வந்து வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு இல்லாம போனது. பகவான் அவருக்கு வந்துட்டு நித்திய வைகுண்டத்தை வந்து கொடுத்துட்டார். ஸோ இதுதான் வந்து உண்மையான ஒரு வெற்றி. இந்த வெற்றி எப்படி கிடைச்சது? சேவையினால, பக்தி தொண்டுனால. அது பக்தனுக்கு பண்ணியிருந்தா கூட நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அப்போ பகவானுக்கு பண்ணதை பத்தி நம்ம வந்து என்ன சொல்றதுக்கு இருக்கு இல்லையா? ஸோ பகவானுக்கு பண்ணக்கூடிய அந்த பக்தி தொண்டு என்னைக்குமே வந்து வீண் போகாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பல உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். கஜேந்திரன், இந்திரதிம்னா அப்படின்ற அந்த ராஜா வந்து என்ன பண்றாரு? அவர் தன்னுடைய பிறவியை வந்து பக்குவமடையணும், அதாவது அந்த பிறவியை வெற்றியடைய செய்யணும்னு ராஜ்யத்தெல்லாம் திறந்து அவர் பக்தி தொண்டுல ஈடுபட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல அகஸ்தியர் வந்து அந்த பக்கமா வர்றார். ஆனா அகஸ்திய ரிஷி வர்றது அவருக்கு வந்து தெரியல. ஏன்னா அவர் சமாதி நிலையில இருந்ததுனால அவருக்கு அது வந்து புரியாம இருந்தது. அப்போ அகஸ்தியர் வந்து என்ன நினைச்சுக்கிட்டாரு? இவன் ரொம்ப பெரிய ஒரு சாதுவாயிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கர்வம் வந்துருச்சு. அதனாலதான் என்னைய வந்து கண்டுக்காம எனக்கு அவமானம் பண்றான்னு சொல்லி என்ன பண்ணாரு? அவர் சபிச்சார். என்னன்னு? நீ வந்து ரொம்ப கர்வத்தோட ஒரு மதம் பிடித்த யானை மாதிரி இருக்கிறதுனால நீ என்ன பண்ண? ஒரு யானையாவே போன்னு சபிச்சார். ஸோ இந்த பிறவியில அவர் வந்து ஒரு அரசனா இருந்து அதை அதெல்லாம் வந்து துறந்து அவர் வந்து பக்தி தொண்டை வந்து பண்ணார். வெளிப்படையா பார்க்கறதுக்கு என்னாச்சு? அது வந்து ஒரு தோல்வியில முடிஞ்ச மாதிரி இருந்தது. இந்த ரிஷி வந்து சாபம் கொடுத்து ஒரு யானையா பிறக்கிற மாதிரி பண்ணிட்டார். யானையோடைய தேகத்துல இருக்கும்போது அந்த பக்தி எல்லாம் ஞாபகத்துக்கு வருமா? பக்தி பண்றதுக்கு தான் முடியுமா? ஆனாலும் பகவான் தனக்கு செய்த அந்த பக்தி தொண்டை அவர் மறக்காம என்ன பண்ணாரு? அவர் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த யானைக்கு வந்து என்ன பண்றாரு? அந்த பக்தி தொண்டை ஞாபகப்படுத்துறாரு. யானையோடைய தேகத்துல இருக்கக்கூடிய அந்த பக்தனுக்கு என்ன பண்றாரு? அதை ஞாபகப்படுத்துறாரு. நீ வந்து மறந்து போயிட்டியா? நான் உன்னுடைய பகவான், எனக்கு நீ வந்து பக்தி தொண்டு பண்ணிய, அதை மறந்துட்டு இப்படி என்ன நீ வந்து உன்னுடைய யானையோடைய தேகத்துல வந்து அதுலயே நீ வந்து ஆனந்தமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஞாபகப்படுத்துறாரு. எப்போ ஒரு முதலை வந்து அந்த யானையோடைய காலை பிடிச்சி அதை வந்து சாப்பிடணும்னு நினைக்கும் போது அந்த இறுதி காலகட்டத்துல பகவான் ஞாபகப்படுத்துற. ஏன்னா இந்த இறுதி காலத்திலயும் வந்துட்டு அந்த யானை பகவானை ஸ்மரணம் பண்ணாம உடலை விட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ண வேண்டியிருக்கும்? திரும்ப இன்னொரு வேற ஒரு உடலை எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ மரண நேரத்துல வந்துட்டு பகவானை ஸ்மரணம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம முன்னாடி கிளாஸ்ல கூட வந்து பார்த்தோம். ஒரு வெற்றி அப்படிங்கிறது அந்தே நாராயண ஸ்மிருதி, பகவானை வந்து நினைவு கொள்றது தான் ஜென்மலாப பரப்பும்சம். மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படிங்கிறது பகவானை ஞாபகப்படுத்துறது தான். அப்போ பகவான் வந்து என்ன பண்றாரு? அகம் ஸ்மராமி மத் பக்தா, என்னுடைய பக்தனை வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அவனுக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ. நல்லா பாருங்க, யானைக்கு அந்த ஒரு ஞாபகமே இல்லை. நான் முன்னாடி இந்த மாதிரி ஒரு ராஜாவா இருந்தேன், இப்படி பக்தி பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகமே இல்லை. ஆனா இந்த யானை இப்ப வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. இந்த சூழ்நிலையில அந்த யானைக்கு எப்படி வந்து நான் வந்து உதவிக்கு வந்து நான் பகவானை கூப்பிடணும்னு வந்து அந்த யானைக்கு வந்து தோணுது? அந்த அறிவு எப்படி வந்தது? அதுதான் பக்தி தொண்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பக்தி தொண்டு காலத்துக்கும் குணத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறதுனால அந்த தேகத்துல பண்ண அந்த பக்தி அந்த தேகத்தோட அது முடியாம என்னாச்சு? அது இந்த தேகத்திலேயே அது வந்து கண்டினியூ ஆகுது. அதுதான் பக்தி காலத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஸோ இந்த சூழ்நிலையில வந்து அந்த யானை என்ன பண்ணுது? ஓ பகவானே அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. ஏன்? ஏன்னா தனக்கு உதவி பண்ணக்கூடிய நிலைமையில யாருமே இல்லை அப்படிங்கிறத அது வந்து உணர்ந்தது. தன்னுடைய மனைவியோ குழந்தைங்களோ வேற யாருமே இந்த சூழ்நிலையில வந்து காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத அந்த யானை வந்து உணர்ந்தது. ஆக்சுவலா அதை நாமளும் வந்து உணரணும். இந்த பௌதிக வாழ்க்கையில நம்மளை காப்பாற்றக்கூடியவங்கன்னு யாருமே கிடையாது. எல்லாருமே நம்மளை சுத்தி இருக்கலாம், எல்லாமே நம்ம பக்கத்திலேயே இருக்கலாம்.
ஆனாலும் ஒருத்தர் வந்து இந்த உடலை விட்டு போகக்கூடிய சமயத்துல சுத்தி இருந்து நம்ம வந்து அவரை கட்டி பிடிச்சிட்டு அந்த தேகத்தை விட்டு அந்த ஆத்மா வெளியில போகாம நான் வந்து தடுக்கிறேன்னு தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. ஒரு ஃபுல்லா க்ளோஸ்டான ஒரு ரூம்குள்ள வச்சுட்டு இந்த ஆத்மா வெளியில போகாம நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா முடியுமா? முடியாது. என்ன பண்ணாலும் அந்த உடலை விட்டு அந்த ஆத்மா என்ன பண்ணியாகும்? போய்தான் ஆகும். அப்போ இந்த பௌதிக உலகத்துல நம்மளை காப்பாத்துறதுன்னா யாருக்கு உண்மையிலேயே? யாரும் கிடையாது. இந்த தேகத்தை விட்டு ஆத்மா போகணும்னு சொல்லும்போது கண்டிப்பா போயே தீரும். அப்போ இந்த இந்த நேரத்துல நம்ம யாரை வந்து உதவிக்கு கூப்பிடுறது? ம்? யாரை கூப்பிட்டா இந்த மாதிரியான இன்னொரு ஒரு சூழ்நிலையில நான் வர வேண்டியது இருக்காதோ அவரை நாம வந்து கூப்பிடணும். அதுதான் அந்த கஜேந்திரனுடைய பிரார்த்தனையில ஒரு ரொம்ப ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த யானை பிரார்த்தனை பண்ணும்போதே சொல்லுது, ஓ பகவானே, நான் உங்களை இப்ப கூப்பிடுறேன், என்னைய காப்பாத்துங்கன்னு நான் உங்களை கூப்பிடுறேன். காப்பாத்துங்கன்னு கூப்பிடுறது எதுக்காக? இப்போ இந்த ஒரு முதலையோடைய இந்த தாக்குதல்ல இருந்து என்னைய காப்பாத்துங்கிறதுக்கு மட்டும் கிடையாது. நான் எதுக்காக கூப்பிடுறேன்? இனிமே இந்த மாதிரி ஒரு பௌதிகமான ஒரு தேகத்துக்குள்ளேயே நான் வரக்கூடாது. அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அந்த ஆபத்துல இருந்தே நீங்க என்னைய காப்பாத்தணும்னு நான் உங்களை சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த யானை சொல்லுது. அப்ப அந்த யானைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானம், ஒரு புத்தி எங்க இருந்து வந்துச்சு? யார் அதை கொடுத்தா? அந்த யானை முன்ஜென்மத்துல பண்ண பக்தி. இந்திரதிம்ன மகாராஜனா இருந்து அந்த யானை செய்த அந்த பக்தி, அது வந்து என்னாச்சு? இந்த யானையுடைய தேகத்துல இருந்தா கூட அதுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்திரதிம்னன் அப்படிங்கிற அந்த தேகத்துல ஒரு வெற்றி அடையக்கூடிய சமயத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல அந்த ரிஷி வந்து என்ன பண்ணாரு? சபிச்சிட்டார். இப்போ இந்த தேகத்தை விட்டுட்டாரு. அடுத்த தேகத்துல வந்தா அப்ப அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? ஆரம்பத்துல இருந்து திரும்ப பக்தி பண்ணி அந்த ஒரு உன்னத நிலையை அடையிறதுக்காக அவர் வந்து பிரயத்தனம் பண்ணியிருக்கணும். ஆனா இந்த கஜேந்திரனுடைய ஸ்டோரியில அது நம்ம பார்க்குறோமா? அந்த யானை வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து பக்தி பண்ணி ரொம்ப பக்தியா அது எல்லா விதமான சாதனாவும் பண்ணி அது வளர்ந்து வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோமா? இல்ல. அது யானைக்கே உண்டான ஒரு சுபாவத்துல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கு. பயங்கரமான ஒரு அந்த யானைக்கு உண்டான ஒரு புலனின்ப வாழ்க்கையில அந்த யானை வந்து இருக்கு. அ பாகவதத்துல நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா, அது அந்த யானை அது இருக்கக்கூடிய அந்த பகுதியில அதுதான் ராஜாவா இருந்தாராம். சிங்கம் கூட வந்து ராஜா கிடையாது. அத பார்த்தா சிங்கமே பயந்து ஓடிடுமா. அது நடந்து வந்தா அந்த திரிகூட மலையே வந்து அதிருமா. அந்த அளவுக்கு அது வந்து பராக்கிரமத்தோட இருக்கக்கூடிய ஒரு யானை. அந்த மாதிரி அது வந்து தன்னுடைய மற்ற அந்த யானைகளோட வந்து அது இன்பத்தை அனுபவித்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் கரெக்டா அது உடலை விடக்கூடிய சமயத்துல வந்து என்னாச்சு? அது பகவான வந்து ஞாபகம் பண்ணி பகவான்கிட்ட போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முந்தின ஜென்மத்துல அந்த நிலை வரைக்கும் அது வந்து பக்தி பண்ணது. அதனால இந்த ஜென்மத்துல என்னாச்சு? அது எங்க விட்டதோ அந்த இடத்துல இருந்து அது தொடங்கியிருக்கு. அத நம்ம வந்து உன்னிப்பா கவனிக்கணும். ம். ஸோ இந்திரதிம்ன மகாராஜனா இருந்தப்போ அந்த ராஜா என்ன பண்ணாரு? அப்படி ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வந்து முக்தி அடையக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாரு. அவர் ஜஸ்ட் வந்துட்டு அந்த உடலை விடுவதற்கான ஒரு காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த ரிஷி வந்து என்ன பண்ணிடுறாரு? சபிச்சிடுறாரு. அதனால அவருடைய சாபத்தின் காரணமா அவர் வந்து ஒரு தேகத்தை எடுக்க வேண்டியதா போச்சு. ஆனாலும் அவருடைய பக்தி வந்து என்ன ஆகல? அழியல. அவர் எந்த ஒரு லெவலுக்கு பக்தி பண்ணியிருந்தாரோ, அது அப்படியே இருந்தது. ஜஸ்ட் என்னாச்சு? அது தேகம் மட்டும் மாறுச்சு. அவ்வளவுதான். அந்த தேகத்தை மட்டும் மாத்திட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருந்த அந்த பக்தி, அது எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாரோ, அது அப்படியே இருந்தது. தேகம் மாறுனாலும், அந்த உடலை விடக்கூடிய சமயத்துல, அடுத்து அவர் வந்து முக்தி அடையக்கூடிய ஒரு நிலைமையில இருந்ததுனால, பகவான் வந்து என்ன பண்ணாரு? அந்த ஞானத்தை திரும்ப அந்த ஞாபகத்தை அவர் வந்து கொடுக்குறாரு. சர்வஸ்ய சாகம் பிரதிசன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. பகவான் தான் எல்லாருக்கும் ஞானத்தையும் மறதியவும் கொடுக்குறாரு. ஒரு யானையுடைய ஒரு தேகத்துக்குள்ள இருந்து பகவான்னா என்னன்னே வந்து தெரியாத ஒரு புரியாத ஒரு தேகத்துக்குள்ள இருந்தா கூட எப்படி பகவான்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது ஞாபகம் வந்துச்சு. அந்த பகவானுக்கு இப்படி நான் பிரார்த்தனை பண்ணணுங்கிறது எப்படி ஞாபகம் வந்துச்சு? அப்போ
யானை அப்படிங்கிறது ஒரு தேகம் தானே தவிர, அந்த தேகத்துக்குள்ள இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது என்னது? நித்தியமான ஆத்மா. அது அந்த ராஜாவுடைய தேகத்துக்குள்ள இருக்கும் போதும் அந்த ஆத்மா தான் பக்தி பண்ணுச்சு. அந்த ஆத்மால அந்த பக்தி அப்படிங்கிறது இருந்தது. அதே ஆத்மா இப்ப யானையோடைய தேகத்துக்குள்ள இருக்கும் போதும் அந்த பக்தி அந்த ஆத்மாக்குள்ள அது இருக்கு. ஸோ அதனால என்னாச்சு? இந்த சமயத்துல பகவான் அந்த ஞாபகத்தை கொடுத்தார். அவ்வளவுதான். நீ முன்னாடி எனக்கு இப்படி பக்தி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அந்த ஆத்மாக்கு அந்த ஞாபகத்தை கொடுக்குறாரு. அந்த ஆத்மா அது வரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தது? நான் யானை அப்படின்னே நினைச்சுக்கிட்டு இருந்தது. ஸோ அந்த யானை அப்படின்ற அந்த ஒரு ஸ்மரணத்தை மாத்தி நான் முன்னாடி அப்படி பக்தி பண்ணவன்ற அந்த ஒரு ஸ்மரணத்தை வந்து பகவான் கொடுக்குறாரு. அதனால இந்த பக்தி அப்படிங்கிறது அது எப்போதுமே நித்தியமானதா இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு உதாரணத்துல இருந்து நாம வந்து புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது. இப்போ நம்ம பார்த்த உதாரணத்துல அட்லீஸ்ட் இவருக்கு வந்து நான் பகவானுக்கு பக்தி பண்ணணும், நான் வந்து மோட்சம் அடையணுன்ற ஒரு எண்ணம், ஒரு விருப்பம் இருந்தது. அதனால அவருக்கு வந்து என்னாச்சு? இந்த பக்தி அடுத்த பிறவில கண்டினியூ ஆனது அப்படிங்கிறத ஒரு உதாரணம் பார்த்தோம். இன்னொரு உதாரணம் ஜடாயு. அவர் வந்து பக்தருக்கு வந்து சேவை பண்ணாரு. அந்த பக்தருக்கு சேவை பண்ணதுனால அவருக்கு பாருங்க அந்த பிறவிலேயே மோட்சம் கிடைச்சிருச்சு. அவர் இன்னொரு ஒரு மனித உடலை எடுத்து நல்லா பக்தி பண்ணி மோட்சம் அடையணுன்ற ஒரு அவசியம் அவருக்கு இல்லை. ஆனா அவர் அதே பிறவிலேயே வந்துட்டு மோட்சம் அடைஞ்சிட்டார். இதுதான் அதுல நம்ம இன்னும் கவனிக்க வேண்டிய இன்னொரு ஒரு பியூட்டி. இந்த பக்தி அப்படிங்கிறது வந்து பகவானுக்கு செய்த பக்தியை விட பக்தனுக்கு செய்த பக்தி தொண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னொரு ஒரு பிறப்பு எடுக்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. இங்க ஜடாயு அப்படிங்கிறது வந்து ஒரு பறவையோடைய ஒரு தேகத்துல இருக்கிற ஒரு ஆத்மா இல்லையா? அப்ப அந்த பறவையோடைய தேகத்துல இருக்கக்கூடிய ஆத்மா என்ன மாதிரியான ஒரு பக்தி தொண்டு பெருசா பண்ணியிருக்க முடியும்? சிம்பிளா ஒரு பக்தி தொண்டு பண்ணியிருக்கு, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு அதாவது ஒரு பக்தனுக்கு அந்த சின்ன அளவு பக்தி தொண்டு பண்ணதுக்காக இன்னொரு ஒரு பிறப்பை எடுத்து நீ சின்ன பக்தி தொண்டு தான் பண்ணியிருக்கிற, இன்னும் நீ என்ன பண்ணணும்? நல்லா நீ வந்து பக்தி தொண்டு பண்ணி பக்தியில வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சு அதுக்கப்புறமா என்கிட்ட வா அப்படின்னு பகவான் சொல்லலை. அந்த பக்தனுக்கு சேவை பண்ணதுனால இந்த தேகத்துல இருந்து நீ இவ்வளவு பெரிய ஒரு சேவை பண்ணைய என் பக்தனுக்கு அப்படின்னு சொல்லி பகவான் வந்து என்ன பண்ணிட்டாரு? இன்னொரு ஒரு பிறப்பு கொடுக்காம அதே பிறப்புலயே வந்து மோட்சம் கொடுத்துருக்கிறார். ஸோ அப்படின்னா பக்தி ஒரு நித்தியமான ஒரு தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டதா இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு உதாரணத்துல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம். ஸோ பக்தி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. நமக்கு இன்னொரு ஒரு பிறப்புக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு அவசியமும் அதுக்கு கிடையாது. இருந்தாலும் சில சூழ்நிலைகள்ல அப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சாலும் அந்த பக்தி நாசம் அடைகிறது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது ஒரு விதமான உதாரணம். நெகட்டிவ் சைடு கூட நம்ம வந்து பார்க்கலாம். பகவானுக்கு மேல விருப்பத்தோட பக்தி பண்ணவங்களுக்கு கிடைத்த ஒரு பலன் என்னன்னு நம்ம பார்த்தோம். பகவானுக்கு மேல விருப்பம் அப்படின்னா ஒரு ஒரு வெதிரேக்கம் அப்படின்னா ஒரு எதிர்வினையில வந்துட்டு விருப்பம் கொண்டவங்களுக்கு கூட வந்து பகவான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? அதை கூட வந்து ஒரு பக்தி தொண்டா வந்து நினைச்சு என்ன பண்றாரு? அவங்களுக்கு கூட வந்து ஒரு நற்கதியை வந்து பகவான் கொடுக்கிறாரு. அதுதான் பக்தியோடைய ஒரு பியூட்டி. ஸோ ஸ்ரீமத் பாகவதத்துல 7வது ஸ்கந்தத்துல வந்து நாரதர் அதான் சொல்றார். பகவானுக்கு மேல இந்த ஒரு ஆக்கர்ஷணம் அப்படிங்கிறது இப்படி பக்தியினாலேயோ காமத்தினாலேயோ கோபத்தினாலேயோ பொறாமையினாலேயோ இப்படி ஏதோ ஒரு விதத்துல பகவானுக்கு மேல வந்துட்டு ஒரு ஆக்கர்ஷணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன ஆகுது? அது அவங்கள உன்னதமான நிலைமைக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறத வந்து நாரதர் வந்து சொல்றார். அது பகவானுக்கும் பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு பக்தி தொண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதாவது அவங்க வந்து ஒரு எதிர்வினையா அதை ஒரு செயலை செஞ்சா கூட பகவான் என்ன பண்ணிக்கிறாரு? அதை நேர்விதமா அதை வந்து எடுத்துக்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் யாரு அப்படின்னு சொன்னா சூர்பனகா. சூர்பனகையை வந்து என்ன பண்ணாங்க? பகவான் ராமச்சந்திரர் தண்டகாரண்யத்துல வந்து வசிக்கிறப்போ சூர்பனகைக்கு வந்துட்டு ராமச்சந்திரருக்கு மேல வந்து ஒரு அன்பு ஏற்பட்டது. ராமச்சந்திரருடைய அந்த அங்க லாவண்யம் ரூப சௌந்தரியத்தை பார்த்து இந்த ஒரு வாலிபன் என்னோட கணவனா இருந்தா எனக்கு நல்லா இருக்குமே
நான் என்ன வந்து இந்த மாதிரி வந்து என் வாழ்க்கையை வந்து நான் கழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ம். இப்படி ஒரு அழகனோட வாழ்றது தானே உண்மையான வாழ்க்கை. அப்படின்னு சொல்லி சூர்பனகை ராமரை பார்த்து விருப்பப்பட்டான். பொதுவா இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து சரியானது கிடையாது. அதுவும் ஒரு பெண், அவளுக்கு ஏற்கனவே திருமணமாகி அவனுடைய கணவனும் வந்து இறந்து போயிட்டான். சூர்பனகையுடைய கணவனை ஒரு முறை ராவணனே கொன்றுடுறான் போதையில. ம். ஏனியோ அப்போ கணவனை இழந்த ஒரு பெண் இன்னொரு ஆண்மகனை பார்த்து, இவன் என்னுடைய வாழ்க்கை துணையா இருந்தா நல்லா இருக்குமே, இவனோட நான் வாழ்ந்தா ஆனந்தமா இருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா சாஸ்திரத்துக்கு விரோதமானது. ஓகே. இப்போ அந்த எதிர் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மேல விருப்பம் வந்துருச்சு. அந்த நபராவது திருமணம் ஆகாதவரா அப்படின்னு பார்த்தா, அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு. திருமணம் ஆனது மட்டும் இல்லாம, மனைவி கூடவே இருக்கிறாங்க. அப்போ திருமணமான ஒரு நபர், தன்னோட மனைவியும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆண் மேல இந்த சூர்பனகை வந்து என்ன பண்றா? விருப்பம் கொள்றா. இந்த ஆண் மகன நான் என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பாதியா வச்சுக்கணும்னு அவளுக்கு வந்து ஒரு விருப்பம். ஆனா, ராமச்சந்திரர் அத வந்து ஏத்துக்கல. ஏத்துக்கலன்னு சொல்ல உடனே, அந்த சூர்பனகை என்ன பண்றா? தன்னுடைய அசுர சுபாவத்த வந்து காமிக்கிறா. என்ன? எனக்கு கிடைக்காத இந்த ஒரு நபர், அதுக்கு தடங்கலா இருக்கக்கூடியது யாரு? அந்த தடங்கலா இருக்கக்கூடிய நபர நான் வந்து என்ன பண்றேன்? நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு வந்து சூர்பனகை நெனைக்கிறா. ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு அசுரத்தனம். ம். நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணணும்? அது நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் இல்லன்னு நம்ம அமைதியா உட்டுறணும். ஆனா, அதுக்கு தடங்கலா யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு நெனச்சுட்டு, அந்த தடங்கலா இருக்கக்கூடிய ஒரு நபர அழிக்கணும்னு நம்ம நெனச்சோம் அப்படின்னா, அப்ப நம்மளுடைய புலனின்பம் தான் பிரதானமா இருக்கு. என்னுடைய இன்பம் தான் பிரதானமா இருக்கு. அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு நம்ம வந்து செயல்படுறோம்னு அர்த்தம். சூர்பனகை அப்படிதான் வந்து செயல்பட்டா. ம். ஸோ இங்க கம்ப்ளீட்டா வந்து தர்மத்துக்கு விரோதமா வந்து நடந்துகிட்டு இருக்கு சூழ்நிலை இருக்கு. ம். சூர்பனகைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. கணவன் இறந்து போயிருக்கான். இங்க ஏற்கனவே ராமருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. மனைவி கூட இருக்கிறாங்க. ஆனாலும் வந்துட்டு சூர்பனகை என்ன பண்ணணும்னு நினைக்கிறா? ராமன அடையணும்னு நினைக்கிறா. எதனால? பக்தியினாலயா? ம். ராமர் இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சே பார்க்க முடியாது அப்படின்னு உன்னதமான ஒரு பக்தியினால வந்து சூர்பனகை வந்து ராமன அடையணும்னு நினைச்சாளா? கிடையாது. வெளிப்படையாவே ராமனுக்கு மேல சூர்பனகைக்கு ஏற்பட்ட எண்ணம் காமம். ம். இந்த அழகான ஒரு வாலிபன், நல்ல ஒரு கட்டழகான ஒரு வாலிபன், இவனோட நான் வந்து வாழணும் அப்படிங்கிறது வெளிப்படையான ஒரு காமம். ஸோ இந்த வெளிப்படையான ஒரு காமம் கூட வந்து என்ன ஆகுது? அந்த சூர்பனகைக்கு ஒரு நன்மையவே வந்து குடுத்துச்சு. பகவான் என்ன பண்ணாரு? இந்த ஒரு அவதாரத்துல அவர் வந்து ஏத்துக்கல. என்ன பண்ணிட்டாரு? தண்டனை குடுத்து அனுப்பிச்சுட்டாரு. ம். ஆனா, தன்னை வந்து அடையணும்னு விரும்புனது வந்து, அது ஒரு ஜீவாத்மாக்கு அது வந்து தப்பு கிடையாது. ம். அது ஜீவாத்மாவுடைய ஒரு சொரூபம். அந்த ஜீவாத்மா எப்படினாலும் என்னோட தான் இருக்கணும், என்னோட தான் ஆனந்தமா இருக்க முடியும் அப்படிங்கிறது அது சுபாவம். ஸோ அந்த சுபாவத்த தான் அந்த ஜீவாத்மா வெளிப்படுத்துனது. ஆனா, அத வெளிப்படுத்தின விதம் வேற மாரி இருந்தது. அதுக்கு வந்துட்டு ஒரு முறையான ஒரு பக்தி மனோபாவத்துல அத வந்து வெளிப்படுத்திக்க தெரியல. அந்த ஜீவாத்மா என்ன பண்ணுச்சு? அது வந்து அது அந்த அன்பு வந்து திரிபடைந்த ஒரு நிலைமையில, அதாவது அது வந்து ஒரு காமமா பெர்வெர்டட் ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவாங்களே, அத ஒரு காமமா வெளிப்படுத்துச்சு. ஆனாலும் பகவான் வந்து என்ன பண்றாரு? அத பக்தியாவே ஏத்துக்கிறாரு. என்னைய அடையணும்னு நினைக்கிறது கரெக்ட் தானே! அதுல எந்த விதத்திலயும் அது தப்பு கிடையாதே! ஆ நான் அவங்களுக்காக தானே இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி பகவான் வந்து என்ன பண்றாரு? என்னைய அடையணும்னு ஆசைப்பட்ட அந்த ஆசை, அது நியாயமானதுன்னு சொல்லி, அடுத்த பிறவில வந்து என்ன பண்றாரு? அந்த சூர்பனகைக்கு அந்த வாய்ப்ப குடுக்குறாரு. என்ன? கிருஷ்ண அவதாரத்துல குப்ஜா அப்படிங்கிற ஒரு பெண். அந்த சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குப்ஜா அப்படின்னு ஒரு பெண். ஆ முதுகுல கூன் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா வந்து மதுரால வந்து இருப்பாங்க. ம். ஸோ கிருஷ்ணர் முதல் முறையா வந்து மதுராக்கு வரக்கூடிய சமயத்துல, அவர் என்ன பண்றாரு? அப்படியே வீதிகள்ல நடந்து அந்த மதுரா அது ஒரு சிட்டி இல்லையா? இதுவரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு வில்லேஜ் பாயா இருந்தாரு. ம். ஒரு கிராமத்துல வசிக்கக்கூடியவரா இருந்தாரு. இப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சிட்டிக்குள்ள வர்றதுனால, அப்படியே நல்லா அந்த ஒரு நகர சூழ்நிலையெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு மார்க்கெட்ல அப்படியே நடந்து அவர் வர்றாரு.
ஸோ வர்ற வழியில ஒரு வாஷர்மேன் அவங்ககிட்ட ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறாரு. அவன் கொடுக்கலங்கன்னா அவனை அடிச்சு அவனை கொண்டுட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிறாரு. ஒரு மாலை செஞ்சு கொடுக்குறவன்ட்ட வந்து மாலை வாங்கிக்கிறாரு. இப்படி பல பேர்கிட்ட இருந்து பல சேவைகளை வாங்கிட்டு அந்த மதுரா நகரத்து வீதிகளில் அப்படியே ஒரு ஜம்முன்னு வந்துட்டு ஒரு இளந்தென்றல் வந்து நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ எதிரில் இந்த குப்ஜா அப்படிங்கிற ஒரு பெண் அவங்க நடந்து வராங்க. யாரு? இவங்க வந்து தினமும் கம்சனுக்கு வந்து சந்தனம் அரைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சேவையை செய்யக்கூடிய ஒரு பெண். ஸோ இந்த பெண் கூன் கூன் இருக்கிறதுனால அவங்களால வந்து ரொம்ப நிமிர்ந்து நேருக்கு நேரம் அவங்க முகத்தை வந்து பார்க்க முடியாது. அப்படி அவங்க வந்து குனிஞ்சு அவங்க வந்து சந்தனத்தை எடுத்து நடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அது கம்சனுக்கு கொண்டு போகக்கூடிய சந்தனம் இல்லையா, நல்லா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹை கிளாஸான ஒரு சந்தனம். அதுல நல்லா இன்னும் வாசனை திரவியங்கள்லாம் போட்டு அரைச்சி அதை ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறா. அது அப்படி அற்புதமான ஒரு ஸ்மெல் வருது. நல்ல ஒரு நறுமணம். அதை பகவான் வந்து ஸ்மெல் பண்ணிட்டு இது நல்லா இருக்கே, எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, பகவான் வந்து அந்த குப்ஜா முன்னாடி வந்து நின்னுக்கிறாரு. குப்ஜா முன்னாடி நின்று என்ன பண்றாரு, எனக்கு இந்த சந்தனத்தை நீ கொடுப்பியா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ ஒரு பெண்கிட்ட அப்படி வந்து அந்த ஒரு வீதியில ஃப்ராங்கா அப்படி வந்து பேசுறது அப்படிங்கிறது அந்த காலத்துல அது கொஞ்சம் இயல்பான ஒரு விஷயம் கிடையாது. கிருஷ்ணருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏதோ இங்கேயும் வந்து உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி. ஆஹ் குப்ஜா வந்து கிருஷ்ணருடைய அந்த பாதங்களை தான் பார்த்தாங்க. ஏன்னா கூண்டு இருக்கிறதுனால குனிஞ்சு அவருடைய பாதத்தை தான் பார்க்க முடிஞ்சது. அந்த அழகான அந்த பாதத்தை பார்த்தே இந்த தேகம் எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு தேகமா இருக்கணும், ஒரு நல்ல ஒரு சுந்தரமான ஒரு வாலிபனா இருக்கணுங்கிறத வந்து குப்ஜா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்க. அதை பார்த்து இந்த மாதிரியான ஒரு அழகை நான் என் வாழ்க்கையிலேயே பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி, இந்த சந்தனத்தை உனக்கு கொடுக்காம நான் வந்து போய் போய் அந்த கம்சனுக்காக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த குப்ஜா என்ன பண்றா, அந்த சந்தனத்தை எடுத்து தன்னோட கையினாலேயே எடுத்து வந்து கிருஷ்ணருக்கு வந்து அப்ளை பண்றான், தடவி விடுறான். அவளும் வந்து நான் வந்து ஒரு பொது வீதியில இருக்கிறேன், பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஸ்மரணமே குப்ஜாக்கும் இல்லை. கிருஷ்ணருடைய அந்த அழகுல மயங்கி என்ன பண்றா, அவளே தன்னுடைய கையால எடுத்து கிருஷ்ணருக்கு வந்துட்டு தடவி விடுறான். அப்போ எல்லாரும் ஆச்சரியமா பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ கம்சனுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு சந்தனம் அது கம்சனுக்கு போய் சேரல அப்படின்னா இவளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து, அதுவும் கிருஷ்ணருக்கு கொடுத்தான்னு தெரிஞ்ச எவ்வளவு பெரிய ஆபத்து. அதையும் வந்து பொருட்படுத்தாம அதை கிருஷ்ணருக்கு கொடுத்ததுனால கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, தன்னுடைய கால் விரல்னால அந்த குப்ஜாவுடைய கால் பெருவிரல் அதை வந்து ஒரு அழுத்தி அழுத்தி அவளுடைய ஒரு நாடி அதை வந்து பிடிச்சு என்ன பண்ணாரு, அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிட்டாரு. அந்த கூன் வந்து இமிடியட்டா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணருடைய ஸ்பர்சம் பட்டதனால இன்னும் அழகா ஆயிட்டா அந்த குப்ஜா. ஸோ அதுக்கப்புறமா கிருஷ்ணர் மதுரால வந்துட்டு அவர் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு சில நாட்களும் மாதங்களும் கழிச்சு வந்து என்ன பண்றாரு, குப்ஜாவை அவளுடைய ரூம்ல வந்து தனிமையில வந்து சந்திக்கிறார். ஸோ இது ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, ஆஹ் சூர்பனகையா ஒரு அரக்கியோடைய ஒரு ரூபத்துல இருந்து கிருஷ்ணருக்கு மேல ஒரு தூய்மையான ஒரு பக்தி தொண்டை வந்து வெளிப்படுத்தாம ஆஹ் அதோடைய ஒரு எதிர்விதமான ஒரு மனோபாவத்துல நான் கிருஷ்ணரை அனுபவிக்கணுங்கிற, அதாவது ராமரை நான் வந்து அனுபவிக்கணுங்கிற அந்த ஒரு பாவத்தை தான் வெளிப்படுத்தினான். ஆனா கிருஷ்ணர், அதாவது ராமர், அதையும் வந்து அங்கீகாரம் பண்ணி அது இந்த பிறவில வாய்ப்பு இல்லாமா, அதாவது இந்த அவதாரத்துல வாய்ப்பு இல்லை, அடுத்த அவதாரத்துல நான் வந்து என்ன பண்றேன், அதை நான் உனக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். ஸோ இதுதான் வந்து அந்த பக்தியோடைய ஒரு பியூட்டி. அந்த பிறவில ஒரு அசுர தேகத்துல வந்து பகவானை அடையணும்னு காமத்தோட விருப்பப்பட்டா கூட அது கூட வந்து ஒரு பக்தியுடைய ஒரு அங்கம் தான். அதனால பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த ஒரு விருப்பத்தையும் வந்து நிறைவேற்றி குப்ஜாவுக்கும் வந்து மோட்சத்தை வந்து கொடுக்குறாரு. ஸோ அப்படின்னா அந்த சூர்பனகைங்கிற அந்த தேகத்துல எந்த மாதிரியான ஒரு பக்தியை வந்து பாவத்தை வந்து வெளிப்படுத்தினாலோ, அதாவது ஒரு பாவத்தை வெளிப்படுத்தினா காமம், அதை வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இந்த அவதாரத்துல அதை அப்படியே வந்து ஒரு தூய பக்தி தொண்டா மாத்திடுறாரு. அதுதான் பக்தியுடைய ஒரு பியூட்டி. கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணிடுறாரு, அந்த பாவத்தை இங்க வந்து அப்படியே பக்தியாவே மாத்திடுறாரு.
ஸோ கிருஷ்ணருக்காக எந்த ஒரு விஷயத்தையும் அர்ப்பணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது. அதாவது கம்சனுக்கு மேலே கூட பயம் இல்லாமல் கிருஷ்ணருக்கு அதை கொடுத்தது அப்படிங்கிறது வந்து உண்மையான ஒரு பக்தி தொண்டு இல்லையா? ஆஹ் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தன்கிட்ட இருக்கிறது கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சான். ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாரு? போன ஜென்மத்துல அவளுக்கு இருந்த அந்த ஒரு உணர்வை இந்த ஜென்மத்துல வந்து பியூர் டிவோஷனா மாத்தி முக்தியவே வந்து கொடுத்துட்டாரு. அதனால இங்க பகவானுக்கு மேல நமக்கு வந்துட்டு அன்பையா, அதாவது ஒரு பாசிட்டிவ் விதமாவோ இல்லைன்னா வெதிரேக்கம், ஒரு நெகட்டிவான ஒரு விதத்துல கூட வந்து ஒரு தீவிரமான ஒரு ஆக்கர்ஷணம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது நமக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கம்சன் வந்து பயத்தினாலதான் கிருஷ்ணரை வந்து நினைச்சான். எப்போதும் பயம். கிருஷ்ணரை வந்து ஒரு மரணமா அவன் வந்து பார்த்தான். எனக்கு அந்த மரணம்ங்கிறது இப்போ வந்துருமோ அப்போ வந்துருமோன்னு பயத்தினாலேயே வந்து கிருஷ்ணரை வந்து நினைச்சான். அவனுக்கும் மோட்சம் கிடைச்சிச்சு. ஸோ இது மாதிரி நம்ம பல உதாரணங்கள் வந்து சொல்லலாம். முந்தின ஜென்மத்துல ஏதோ வந்து ஒரு வகையில ஒரு சின்ன ஒரு பக்தி தொண்டு பண்ணவங்க கூட அடுத்த ஜென்மத்துல அவங்க வந்து என்ன ஆகுறாங்க, அதை விட இன்னும் ஒரு சிறந்த ஒரு நிலையை அடைந்து சிறந்த ஒரு பக்தி தொண்டை பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, மோட்சத்தை அடைகிறாங்க. அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னும் பல உதாரணங்கள் வந்து சொல்லலாம். அதனாலதான் இங்க பர்பட்ல வந்து பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாரு, தெக்வா சுதர்மம் சரணாம்புஜம் ஹரே. ஒருத்தன் வந்து தன்னுடைய சுதர்மத்தை வந்து ரொம்ப தீவிரமா கடைபிடிச்சா கூட அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி என்ன, இந்த பிறவியில வேணா ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யங்கள் அவனுக்கு கிடைக்கலாம், இல்ல நல்ல தர்மத்தை கடைபிடிச்சதுனால அடுத்த பிறவிலையும் அவனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கலாமே தவிர அது நிஜமான ஒரு வெற்றியா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ இந்த குப்ஜாவுடைய ஒரு உதாரணத்திலேயே அவளுடைய தர்மம் சுதர்மம்ங்கிறது என்ன, ராஜனுக்கு வந்துட்டு சேவை பண்றதுதான். அந்த ராஜனுக்கு வாழ்க்கை ஃபுல்லா சேவை பண்ணா கூட அந்த குப்ஜாங்கிற அந்த பெண்ணுக்கு என்ன ஒரு நற்கதி கிடைச்சிருக்கும்? கம்சனுக்கு சேவை பண்ணதுனால அவளுக்கு நரகம் வேணா கிடைச்சிருந்திருக்கலாம். ஆனா குப்ஜா என்ன பண்ணா, தன்னுடைய அந்த சுதர்மத்தை வந்து உதறி தள்ளிட்டு இந்த ஒரு தர்மத்தை நான் கடைபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை, என்னுடைய எதிர்க்க வந்து சாட்சாத் பகவானே வந்திருக்க போது நான் என்ன பண்ணணும், அவருக்கு சேவை பண்றது தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான், அந்த சேவைய கொஞ்சம் தான் பண்ணான். அவ்வளோ வந்து மீராபாயின்னு நம்ம சொல்லுவோம், இல்ல பல பெண் பக்தர்கள் இருக்கிறாங்க இல்லையா? கங்கா மாதா, நம்மளுடைய சம்பிரதாயத்துல கங்கா மாதா, ஜானகி மாதா, இப்படி பல பக்தர்கள் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரியெல்லாம் வந்து ஒரு பக்தி குப்ஜா பண்ணல. அவ ஆரம்பத்துல இருந்து கம்சனுக்கு தான் சேவை பண்ணிக்கிட்டு இருந்தா. ஏதோ ஒரு நாள் கிருஷ்ணர் வந்தாரு, கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சான், அவ்வளவுதான். சக்சஸ். ஸோ அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சுதர்மத்துக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதுதான் என்னுடைய லட்சியம் கடமை அப்படின்னு நம்ம வாழ்ந்து நம்ம தோல்வி அடைகிறத விட, இப்ப நமக்கு சந்தேகம் வரும், என்ன ப்ரோ அப்பனா வீட்டுல இருக்கக்கூடிய டியூட்டி எல்லாம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்களா சொல்றீங்களா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம். வீட்டுல இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்கணும், அந்த கடமை என்னவோ அதை நம்ம பண்ணணும், அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனாலும் ஒருத்தர் அந்த கடமையை பண்ணதே என்னுடைய வாழ்க்கையுடைய வெற்றின்னு நினைச்சுக்கிறது தப்பு. அதுதான் இங்க வந்து முக்கியமான ஒரு விஷயம். சிலர் வந்து வயசானவங்கள்ட்ட நான் வந்து பேசுறப்போ நான் கேட்டிருக்கிறேன், அவங்க வந்து அவ்வளவுதான்ப்பா, என் வாழ்க்கையில நான் பண்ண வேண்டிய கடமையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், இனிமே நான் பண்றதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை, நான் எல்லாம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சாச்சுப்பா, என் வாழ்க்கையே வந்து வெற்றி அப்படிம்பாரு. என்ன, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, நான் நல்லா வந்து வேலை பார்த்தேன், நல்லா சம்பாதிச்சேன், சொத்து சேர்த்தேன், எனக்கு குழந்தை பிறந்துச்சு, அவங்கள நல்லா வந்து படிக்க வச்சேன், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தேன், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தையும் நான் வந்து என்ன பண்ணேன் பார்த்து அவங்களையும் வந்துட்டு வளர்த்து இப்போ அவங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க, அவ்வளோதான்ப்பா, என்னுடைய டியூட்டியே முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே வெற்றி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவங்க பல பேரை நம்ம வந்து பார்த்துருக்குறோம். சொல்லுவாங்களா இல்லையா? அதுதான் வாழ்க்கையின் வெற்றின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்க. ஆனா அது வந்து மிகப்பெரிய ஒரு தோல்விதான்.
தோல்வி அப்படின்னு சொன்னதுனால அப்ப அதை செய்யக்கூடாதுன்ற ஒரு மீனிங்ல நீங்க எடுத்துக்க கூடாது. தோல்வி அப்படின்னா அதை மட்டுமே பண்ணதுனாலேயே என் வாழ்க்கை வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு நினைச்சாரே, அதனால தோல்வி. ஏன்னா அதை மட்டுமே பண்ணி ஒருத்தர்னால என்ன ஆக முடியாது, ஒரு உன்னத நிலையை அடைய முடியாது. அதாவது அடுத்த பிறவியில வந்து ஒரு நல்ல நிலைமைக்கோ இல்லைன்னா மோட்சத்தையோ அடைய முடியாது. ஆனா அதே இது ஒருத்தர் வந்து தன்னுடைய சுதர்மத்தை வந்து சரியா கடைபிடிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்துக்கலாம் பை சான்ஸ். அப்படி ஏற்பட்டிருந்தா கூட அவர் பக்தியை பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, அந்த பக்தியினால அவருக்கு வந்து என்ன ஆகுது, அவருக்கும் நல்ல கதி, அவங்க குடும்பத்துல இருந்தவங்களுக்கும் நல்ல கதி. இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நமக்கு வந்து கஷ்டம். அது எப்படி சுதர்மத்தை ஒழுங்கா கடைபிடிக்காம விட்டுட்டு, ஏன்னா நமக்கு பிராக்டிக்கலா அதை கண்ணுக்கு முன்னாடி அதை ஒரு பலனை நம்மளால பார்க்க முடியாததுனால நமக்கு அதுக்கு மேல நம்பிக்கை வராது. குடும்பத்தை ஒழுங்கா பார்த்துக்காம என்ன பக்தி பக்தின்னு போயிட்டே இருக்கீங்க? குடும்பத்தை பார்க்கறது தானே நம்மளுடைய முதல் டியூட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ சொல்றேன், அதை நான் வந்து இல்லைன்னு மறுக்கல. ஆனாலும் அதுவே வாழ்க்கையின் வெற்றியா நினைச்சுக்க கூடாது அப்படிங்கிறத நாம இங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இங்க வந்து பிரபுபாதர் வந்து சொல்றாரு. ஓகே. நெக்ஸ்ட் படிங்க. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. தன்னுடைய கடமைகளை விட்டுவிட்டு கிருஷ்ண உணர்வில் செயல்படத் தொடங்கியவன் தனது செயலை ஜட செயல்களும் இருந்து படிங்க. சாரி. ஜட செயல்களும் விளைவுகளும் உடலுடன் முடிந்து போகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்களின் உடலை விட்ட பின்னும் ஒருவனை மீண்டும் பக்திக்கு கொண்டு வருகின்றன. உயர்வு பெற மற்றொரு வாய்ப்பாக குறைந்தபட்சம் சிறந்த பண்பாடுடைய அந்தணர் குடும்பத்திலோ செல்வம் நிறைந்த குடும்பத்திலோ பிறக்கும் வாய்ப்பு ஒருவனுக்கு நிச்சயம் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்களின் தன்னிகரற்ற தன்மை இதுவே. லோகான் உஷித்வா சாஸ்வதீஷமா சுஷீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோபிஜாயதே. வெற்றி அடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள் அனுபவித்த பின் நல்லோரின் குடும்பத்தில் அல்லது பெரும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கிறான். சிறிய முன்னேற்றத்திற்கு பின் வீழ்ச்சியுற்றோர், நீண்டகால யோக பயிற்சிக்கு பின் வீழ்ச்சியுற்றோர் என வெற்றியடையாத யோகிகளை இரு வகைகளாக பிரிக்கலாம். குறுகிய கால பயிற்சிக்கு பின் வீழ்ச்சியுறும் யோகி புண்ணிய ஆத்மாக்களுடைய பிரபுஜி கொஞ்சம் ஸ்கிரீனை மேல அனுமதிக்கப்படும் உயர் லோகங்களுக்கு செல்கிறான். அங்கே நீண்ட காலம் வாழ்ந்த பிறகு நல்ல அந்தண வைஷ்ணவனின் குடும்பத்திலோ பணக்கார வியாபாரிகளின் குடும்பத்திலோ பிறப்பதற்காக மீண்டும் இவ்வுலகிற்கு அனுப்பப்படுகிறான். இந்த அத்தியாயத்தின் இறுதி பதத்தில் விளக்கப்படுவதைப் போல யோக பயிற்சியின் உண்மையான குறிக்கோள் கிருஷ்ண உணர்வு எனும் உயர்ந்த பக்குவ நிலையை அடைவதே. ஆனால் சிரமங்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து முயற்சி செய்யாமல் ஜட கவர்ச்சியால் வீழ்ச்சியுற்றோர் கடவுளின் கருணையால் தங்களது பௌதிக நாட்டங்களை திருப்தி செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். அதன் பின் நல்லறங்கொண்ட அல்லது செல்வம் மிகுந்த குடும்பங்களில் வசதியான வாழ்வு வாழ அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. அத்தகு குடும்பங்களில் பிறந்தவர்கள் அவ்வசதிகளை உபயோகித்து பூரண கிருஷ்ண உணர்வுக்கு தம்மை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்யலாம். ஹரே கிருஷ்ணா. இந்த பௌதிகமான செயலுக்கும் ஆன்மீகமான செயலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். பௌதிகமான செயல்கள் வந்து என்ன ஆகுது, அது இந்த உடல் முடிவடையும் போது அது வந்து முடிஞ்சிருது. ஆன்மீகமான செயல்கள் இந்த உடல் முடிவடைந்தாலும் அது முடிவடைகிறது இல்லை. அது நமக்கு மோட்சத்தையோ இல்லை அடுத்த ஒரு நல்ல ஒரு பிறப்புக்கோ வந்து ஒரு வாய்ப்பை அதை ஏற்படுத்தி கொடுக்குதுங்கிறத இங்க பிரபுபாதர் வந்து இந்த பகவத்கீதையின் ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு வந்து எடுத்துக்காட்டுறார். நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம். அது அர்ஜுனனும் பகவத்கீதையில வந்து கேட்கிறான். பக்தி தொண்டை நம்ம வந்து பயிற்சி பண்றோம், ஆனா நம்ம வந்து வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த உடலை விட்டுட்டோம் அப்படின்னா அப்ப நம்மளுடைய கதி என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் அர்ஜுனனும் கேட்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் கூட வந்து அர்ஜுனன் சொல்றான். எப்படி வந்து வானத்துல இருக்கக்கூடிய ஒரு மேகம், அது ரொம்ப ஒரு திரண்ட ஒரு பெரும் மேகமா இருக்கும். காத்துனால வந்து அது சிதறடிக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், அது இந்த பக்கமும் இந்த மேகத்துல இல்லாம அந்த மேகத்துல இல்லாம அது வந்து காணாம போயிடும். அது மாதிரி நாம ஒழுங்கா பௌதிக வாழ்க்கையையும் வாழாம ஆன்மீக வாழ்க்கையிலையும் வெற்றி அடையாம
ரெண்டையுமே நம்ம வந்து லாஸ் பண்ணவங்கள ஆயிடுவோமே அப்படின்னு வந்து கேள்வி. அதுக்கு தான் வந்து கிருஷ்ணர் இங்க இந்த ஸ்லோகத்து மூலமா வந்து ஒரு உறுதி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? சுஷினாம் ஸ்ரீமதாம் ஹேகே யோக பிரஷ்டோ அபி ஜாயதை. ஜாயதைன்னா திரும்ப வர்றாங்க. திரும்ப வர்றாங்க. எப்படி வர்றாங்க? எங்க வர்றாங்க அப்படின்னு கேட்டா, ஸ்ரீமதாம் ஒரு நல்ல செல்வந்தருடைய ஒரு குடும்பம். சுஷினாம் ஒரு நல்ல ஒரு பண்பாடுடைய கலாச்சாரமான ஒரு நல்ல ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துக்கு அபிஜாயதே திரும்ப வர்றாரு. யாரு? யோக பிரஷ்டம். யாரு வந்து பிரஷ்டனா நஷ்டமடைந்த ஒரு யோகி. யோகத்தை பயிற்சி பண்ணவங்க, அதாவது பக்தி யோகம். பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணி யார் ஒருத்தவங்க அதுல நஷ்டம் அடைஞ்சாங்களோ அவங்க வந்து என்ன ஆகுறாங்க? இந்த மாதிரி வந்து ஒரு செல்வந்தர் குடும்பத்திலேயோ இல்ல நல்ல ஒரு பணக்கார குடும்பத்திலேயோ, அதாவது ஒரு நல்ல பண்பான ஒரு குடும்பத்திலேயோ பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? போன பிறவில பண்ண பக்தி நஷ்டம் அடையல. அது என்ன ஆகுது? அடுத்த பிறவில அவங்க இன்னும் நல்லா சிறப்பா பக்தி அடையிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படுத்தி கொடுக்கப்படுது. அந்த பக்தி எங்க விட்டாங்களோ அந்த இடத்துல இருந்து அது தொடங்குறதுக்கும் சந்தர்ப்பம் அளிக்கப்படுது. ஆஹ் அந்த நஷ்டம் அடைந்தவர்களை கூட வந்து 2 விதமா வந்து பிரிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஆரம்ப நிலை யோகி, இன்னொருத்தர் வந்து ஒரு உன்னத நிலைமையான ஒரு யோகி. ஆரம்ப நிலையில இருந்த அந்த யோகி வந்து கொஞ்சம் தான் பக்தி பண்ணியிருப்பார். நம்ம இந்த டாபிக்குடைய பிகினிங்லேயே நம்ம வந்து பார்த்தோம். சொல்பம் அபியசே தர்மஸ்ய. ஒரு சின்ன அளவு தான் அவர் வந்து மேபி பக்தி பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி அவர் பக்தி பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை வெற்றி அடையாம அவர் முடிச்சிருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் கூட வந்து என்ன ஆகுறாரு? அடுத்து அவர் வந்து ஒரு மேல் லோகத்துக்கு போய் அங்க அவருக்கு வந்துட்டு எந்த மாதிரியான பௌதிக இன்பங்களெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டு அது பகவான் எப்படிலாம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாருன்னு பாருங்க. இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்கு எப்படிலாம் இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்கணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்குதோ அது எல்லா விதத்திலையும் அந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி அது மட்டும் இல்லாம திரும்பவும் தன்கிட்ட வர்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் அவரே ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இதுதான் வந்து பக்தியோடைய ஒரு பியூட்டி. நம்ம வந்து பக்தி பண்ணதுனால நமக்கு கொஞ்சம் கூட வந்து ஒரு லாஸ் அப்படிங்கிறதே இல்லை. இங்க நான் வந்து ஏதோ ஒன்று நான் அனுபவிக்காம நான் விட்டுட்டேனே, என் வாழ்க்கையை இப்படி வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பிறவிலேயே வெற்றி அடைஞ்சா நித்தியமான ஆனந்தம் சந்தோஷம் நிறைந்த அந்த ஆன்மீக உலகத்துக்கு நம்ம போறோம். வெற்றி அடையலையா, அட்லீஸ்ட் மேல் உலகங்களுக்கு போய் அங்கேயாவது நம்ம வந்து என்ன பண்றோம்? பௌதிகமான சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு திரும்பவும் இங்க வந்து என்ன பண்ண போறோம்? ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்து நம்ம எந்த அளவுக்கு பக்தி பண்ணியிருந்தோமோ திரும்ப அதே அளவுக்கு நம்ம வந்து பக்தி அங்கிருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அதனால இந்த 2 விதமான யோகிகள், யார் ஒருத்தவங்க ஆரம்ப நிலையில வந்து விட்டாங்களோ அவங்க வந்து என்ன ஆகுறாங்க? அடுத்த பிறவியில பிறந்து எப்படி அஜாமிலனுடைய ஒரு ஸ்டோரியில நம்ம வந்து பார்க்குறோம். அஜாமிலன் வந்து முதல்ல கொஞ்சம் பக்தி பண்ணான், அப்புறமா புலனின்பத்துல ஈடுபட்டான், அதுக்கப்புறமா திரும்ப வந்து நல்லா பக்தி பண்ணி பகவானை அடைஞ்சான். ஸோ அது மாதிரி ஒருத்தன் வந்து என்ன ஆகுறான்? இந்த ஒரு ப்ராசஸ்ல வர்றான். ஆனா யார் ஆல்ரெடி வந்து பக்தியில வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருந்தாங்களோ, எந்த ஒரு உதாரணம் நம்ம பார்த்தோம்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கிளாஸ்ல பார்த்த அந்த உதாரணம் யாரு? நல்ல பக்தியில உயர்ந்த நிலையை அடைஞ்சு அதாவது அந்த நிலையில வந்து கொஞ்சம் இந்திரதிம்னன். எஸ், வெரி குட் வெரி குட். இந்திரதிம்ன மகாராஜா அவரும் வந்து ஒரு நஷ்டமடைந்த ஒரு யோகி தான். ஆனா ஒரு உயர்ந்த நிலையில அவருக்கு வந்து அது நஷ்டமாச்சு. அதனால பகவான் வந்து என்ன பண்ணாரு? அடுத்த பிறவி அவருக்கு அந்த நிலையில இருந்தே அதை கண்டினியூ பண்றதுக்கு வந்து அனுமதிச்சார். ஸோ ஒரு யானையுடைய தேகத்துல இருந்தா கூட ஆரம்பத்துல இருந்து பக்தி பண்ணணுன்ற ஒரு நிலைமை இல்லாம அந்த உயிரை விடக்கூடிய நேரத்துல பகவானுடைய ஸ்மரணத்தை கொடுத்து அவர் வந்து தன்னை கிட்ட கூப்பிட்டுக்கிட்டார். ஆனா அஜாமிலனுடைய ஒரு ஸ்டோரியில பார்த்தோம் அப்படின்னா அஜாமிலன் என்ன பண்ண வேண்டியிருந்தது? கம்ப்ளீட்டான ஒரு பக்தி தொண்டு பண்ண வேண்டியிருந்தது. பிரகலாதனுடைய ஸ்டோரியிலையும் நம்ம வந்து பார்க்கலாம். பிரகலாதருடைய மகாராஜோடைய முந்தைய பிறவியில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் வந்து என்ன பண்ணாரு? இது வந்து நரசிம்ம புராணத்திலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஊருக்கு வெளியில பாழடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கோவில், இல்ல சரியா பராமரிக்கப்படாத ஒரு கோவில், அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. தன்னுடைய காதலியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கிறாரு. அந்த கோவில் சரியா பராமரிக்கப்படாம இருக்கிறதுனால அசுத்தமா இருக்கு. அவர் என்ன பண்றாரு?
அந்த கோவிலை வந்து தூய்மைப்படுத்துறாரு. அதோட வந்து காதலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த நாள் முழுவதும் அவர் வெயிட் பண்ணார் காதலிக்காக. சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம அவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த ஒரு செயலுக்காக அடுத்த பிரிவில் அவர் வந்து என்னன்னாரு, பிரகலாதன் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு பிறப்பு அவருக்கு வந்து கிடைச்சது. அவர் செய்த பக்தி தொண்டு என்ன, அந்த பிறவில ஜஸ்ட் அன்னைக்கு ஒரு நாள் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு அவர் வந்து உபவாசம் இருந்தாரு. அந்த கோவில அவருடைய ஒரு தேவைக்காக தான் வந்து தூய்மைப்படுத்தினார். ஆனாலும் அதுக்கே அவருக்கு வந்து என்னாச்சு, ஒரு மிகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. நாரதரே வந்து அவருக்கு வந்து பக்தி தொண்டை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு அமைஞ்சது. அதனால என்ன ஆனாரு, கருவில இருந்தே அவர் வந்து பக்தி பண்ண ஆரம்பிச்சார். ஸோ மிகச்சிறந்த ஒரு பக்தரா இருந்து அதுக்கப்புறமா பகவானை அடைஞ்சார். ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு டிஃபரன்ஸ். 2 யோகிகளுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்குறப்போ இதுதான் அந்த டிஃப்ரெண்ட். ஆனால் எதுவாக இருந்தாலும் நாம் வந்து செய்யக்கூடிய பக்தி அது நஷ்டம் அடையிறதில்லை அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு கருத்து. ஸோ அதனால் நமக்கு பிரபுபாதருடைய கருணையினால இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த நாம ஜபத்தை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு தீவிரமா பயன்படுத்திக்கிறோமோ அது நமக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஓகே, யா கொஸ்டின். இப்போ ஆன்மீக செயலுக்கும் பௌதீக செயலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொல்லுங்க. நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண விஷயத்துல இருந்து ஆன்மீக செயல்கள் முடிவடைவதில்லை பிரபுஜி, பௌதிக செயல்கள் முடிவடைகிறது. ஓ வெரி குட் குட். அப்புறம் ஆன்மீக செயல்கள் வந்து பிரபு அது பர்மனண்டான ஒண்ணு பிரபு. இப்போ நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஜென்மத்துல வந்து நம்ம ஐபிஎஸ்ஸா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நெக்ஸ்ட் ஜென்மத்துல அது நமக்கு கிடையாது. ஆனா இந்த ஆன்மீக தொண்டுல வந்து நம்ம எங்க விட்டோமோ அங்கிருந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் பிரபு. எஸ், வெரி குட் வெரி குட். மிகப்பெரிய ஆபத்து என்ன? மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா பக்தி தொண்டு பண்ணாம இருக்கிறது தான் பிரபு. எனக்கு மனித பிறவி இல்லாம மத்த ஜீவராசியா பிறக்கிறது பிரபுஜி. யா வெரி குட் வெரி குட். மற்ற ஜீவராசியா பிறக்கிறது. சூப்பர் குட். எவ்வாறு கிருஷ்ண உணர்வு நிரந்தர விளைவை ஏற்படுத்தும்? எப்படி? சொல்லுங்க பார்க்கலாம். கேள்வி புரிஞ்சதா? கிருஷ்ண உணர்வு எப்படி நமக்கு வந்துட்டு ஒரு பெர்மனண்டான ஒரு சொல்யூஷனை கொடுக்குது? ஹவு? இந்த எக்ஸாம்பிள் இந்திரதிம்னன் எக்ஸாம்பிள் பிரபுஜி. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படின்னு. எனக்கு அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ண பிரபுஜி. ஸ்டோரி தேவையில்ல, அது எப்படி நடக்குதுங்கிற அந்த மெக்கானிசம் தேவை, அந்த சயின்ஸ் தேவை. ஓ அதான். சோ அது வந்து இந்த 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 பிறவில நம்ம என்ன பண்றோமோ லைக் இன்னும் ஃபுல்லா பக்தி தொண்டுல இருந்தா அது வந்து வீழ்ச்சி அடையாது. நம்ம அடுத்த ஜென்மத்துல வந்து அது கண்டினியூ ஆகும். எங்க லைக் எங்க விட்டோமோ அந்த அந்த லெவலை பொறுத்து இருக்கு. ஆரம்ப நிலை அந்த யோகி நிலை 2 லெவல்ல இருக்கு. சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஜென்மம் எடுத்து அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம் குருஜி. அண்ட் இல்லைன்னா இந்த சூர்பனகை கதை கூட ரைட். ஸோ அந்த அதுலயும் பாத்தீங்கன்னா ஈவன் அந்த 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 அன்பு லைக் என்ன கிருஷ்ணர்கிட்ட போகணும் அந்த ஒரு இது இருந்ததுன்னா கண்டிப்பா அவர் வந்து நமக்கு இப்ப அந்த எண்ணம் இருந்ததுன்னா நம்ம அடுத்த ஜென்மம் எடுத்து இல்ல மோட்சம் போவோம். அடுத்த ஜென்மம் இல்லைன்னா ஆன்மீக லோகத்துக்கு போவோம் பிரபுஜி. ஓகே, வேற யாராவது? வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? கிருஷ்ண உணர்வு எப்படி நிரந்தரமான ஒரு விளைவை ஏற்படுத்துது? சைலண்டா இருக்கீங்களா? பத்மாக்ஷி மாதாஜி இல்லையா கிளாஸ்ல?
கிளாஸ்ல இல்ல பிரபுஜி. பிரபு அவங்க. நான் ஐ வில் கால் ஹர். 2வது வீக்கா அவங்க அட்டென்ட் பண்ணல. ஸோ என்னன்னு தெரியல. ஐ வில் கால் ஹர். மேபி இன்னைக்கு சர்வீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு கோவில்ல. ஓகே ஓகே. எப்படி நிரந்தரமான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா, ம். பௌதிகமான செயல்கள் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது குணத்தின் அடிப்படையில செய்யக்கூடியது. அது இந்த உடலுடைய சம்பந்தப்பட்டது. ஆனா கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது பக்தி தொண்டு. அது ஆத்மாவின் தளத்துல வந்து செயல்படக்கூடிய ஒண்ணு. அது ஆத்மாவோட தொடர்பு உடையது. ஆத்மாக்கு அழிவு கிடையாது இல்லையா? தேகத்துக்கு அழிவு இருக்கு, ஆனா ஆத்மாக்கு அழிவு கிடையாது. அதனால பக்தி தொண்டு அப்படிங்கிறது ஆத்மாவோட தொடர்புடையதனால அந்த செயல் ஆத்மாவோட கண்டினியூ ஆகுது. அந்த ஆத்மா இன்னொரு தேகத்துக்கு போனா கூட அந்த பக்தி தொண்டு என்ன ஆகுது, அந்த ஆத்மாவோடயே அது இருக்குது. அதனால அது என்ன ஆகுது, அந்த தேகத்துக்கு போனா கூட திரும்பவும் அது கண்டினியூ பண்றதுக்கு அதால முடியுது. ஓகே, புரிஞ்சதா? புரிஞ்சது பிரபுஜி. எஸ் பிரபுஜி. ம். அடுத்த கேள்வி, எந்த காரியம் நம்மை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றும்? கிருஷ்ண உணர்வு தான் நம்மள மிகப்பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தும் பிரபுஜி. வெரி குட். அடுத்த பிறவியில் தோல்வியுற்ற யோகியின் பலன் என்ன? இந்த பிறவி, அடுத்த பிறவி ஏதோ தோல்வியுற்ற யோகியின் பலன் என்ன? தோல்வியுற்ற யோகி வந்து மனுஷ பிறவியே கிடைக்கும் அவனுக்கு. அந்த மனுஷ பிறவி கிடைக்கும்போது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு குணங்கள் உள்ள ஒரு குடும்பத்திலயும், நல்ல இந்த பக்தி தொண்டை தொடரக்கூடிய ஒரு குடும்பத்திலயும் மனுஷ பிறவி கிடைச்சு எங்க விட்டானோ அங்க அவன் அந்த பக்தி தொண்டை தொடர்வான். எஸ் எஸ், வெரி குட் வெரி குட். யாரால் ஆன்மீக சேவை செய்ய முடியும்? யார் வேணா செய்யலாம் பிரபு. ஆன்மீக சேவை செய்யறதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு இதுவும் கிடையாது. லைக் ப்ரீ ரிக்விசிட்ஸ் கிடையாது. யார் வேணா ஆன்மீக சேவை செய்யலாம். வந்து ஒரு ஆன்மீக உணர்வுள்ள ஒரு அசோசியேஷன் நாம எடுத்துக்கணும். அதுல இருக்கும்போது அவனுக்கு அந்த உந்துதல் கிடைக்கும், தூண்டுதல் கிடைக்கும். அதுல இருந்து அவன் வந்து எடுத்து பண்ணலாம். ஓகே, வேற யாராவது யாரால் ஆன்மீக சேவை செய்ய முடியும்? யாரெல்லாம் போன பிறவில விட்டக்கரை தொட்டக்கரை இருந்ததுன்னா அவங்க ஆன்மீக செயல்ல செய்யலாம். ஓகே, வெரி குட். வேற யாராவது? வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா? எல்லா ஜீவராசிகளாலையும் ஆன்மீக சேவை பண்ண முடியும். மனிதர்களால மட்டும் இல்ல, எல்லாராலையும் பண்ண முடியும். நம்ம அதுக்கு தான் உதாரணம் கஜேந்திரன் பார்த்தோம், ஜடாயு பார்த்தோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம முன் ஜென்மத்துல பக்தி தொண்டு பண்ணி தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பக்தி தொண்டு பண்ணாம இருந்தாலும் அவங்களாலையும் ஆன்மீக சேவை செய்ய முடியும். அதுக்கு யாரு உதாரணம் பார்த்தோம்? திரிஜடையா சூர்பனகை. சூர்பனகை. யா, வெரி குட், சூர்பனகை இல்லையா? ஸோ அதனால பக்தி தொண்டு பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன் எதுவும் இல்லை. எல்லாராலையும், எல்லா ஜீவராசினாலையும் பண்ண முடியும். ஓகே, ஆன்மீக சேவை எவ்வாறு உதவும்? பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து நம்ம வெளிவரலாம். பயம் இல்லாம இருக்கலாம் கொஞ்சம். வெரி குட். பயம் இல்லாம இருக்கிறதுக்கு அது வந்து உதவி பண்ணுது. சூப்பர். வேற? கரெக்டான பதில் தான் இதுவும். வேற ஏதாவது இதே மாதிரி ரிலேட்டடா சொல்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆன்மீக சேவை வேற எந்த மாதிரிலாம் நமக்கு உதவி பண்ணுது?
ஆன்மீக சேவைக்கு செயல் சாரி சொல்லுங்க மாதாஜி. நீங்க சொல்லுங்க. ஆன்மீக சேவை செய்யறப்ப பிரபுஜி, இந்த முக்குணங்கள் இருக்குல்ல, அதுல ம். தேவையில்லாத அந்த 2 குணம் கொஞ்சம் எட்டி பார்க்க மாட்டேங்குது. வெரி குட். குட் குட். ஆன்மீக செயல் செய்யும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நிச்சயமா இது வந்து வேஸ்ட்டான செயல் கிடையாது. இத வந்து நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டெபாசிட் மாரி அது நம்ம வந்து ஃபியூச்சர்ல எப்பவும் எத்தனை ஜென்ம ஆனாலும் இது தொடரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. கான்ஃபிடன்ஸ் வருது. எஸ் எஸ். குட் குட். யா. ஸோ ஆன்மீக சேவை அப்படிங்கிறது இந்த மாதிரி நமக்கு பல விதங்கள்ல நமக்கு வந்து உதவி பண்ணுது. நம்மக்கிட்ட வந்து மரண பயத்தை போக்குது. ஆஹ் நமக்கு பௌதிகமான குணங்கள்ல இருந்து நம்மளை வெளியில வர்றதுக்கு உதவி பண்ணுது. நமக்கு வந்துட்டு தன்னம்பிக்கையை கொடுக்குது. ம். எல்லாருக்கு மேலேயும் வந்து அன்பா இருக்கிறதுக்கு உதவுது. பொறாமை இல்லாம வாழ்றதுக்கு உதவுது. இந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக சேவைங்கிறது இது எல்லாத்துக்கும் மேல பகவானையே நேரடியா பார்க்கறதுக்கும் உதவுது. பகவானுடைய லோகத்துக்கு போறதுக்கு உதவுது இல்லையா? ஓகே. நீங்கள் ஏதேனும் ஆன்மீக வரவு சேர்த்துள்ளீர்கள் என்று நினைக்கிறீர்களா? ஆம் எனில் அதனை எவ்வாறு அதிகரிக்க நினைக்கிறீர்கள்? இல்லை எனில் எவ்வாறு சேர்க்க திட்டமிடுகிறீர்கள்? புரிஞ்சதா? ப்ராக்டிக்கலா எப்படி வந்து இதை நீங்க அப்ளை பண்ண போறீங்கிறதான் கேள்வி. ஏதாவது ஆல்ரெடி நீங்க வந்து ஆன்மீகமா நான் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இந்த அசோசியேஷன்ல இருக்கேன் பிரபுஜி. கொஞ்சம் இன்னும் நிறைய கொஞ்சம் இருக்கு. சாண்ட் பண்ணி வச்சிருக்கேன் பிரபுஜி. யா. வெரி பிரபுஜி, குட். அந்த கரெக்டான ஏணில ஏற ஆரம்பிச்சாச்சு. இன்னும் எப்படி போய் சேர்றோம் அவர்கிட்ட இருக்கிறது தான் இருக்குது. இப்ப நம்ம ம், முந்தி 2-3 ரவுண்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தா அத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் கதைகள் கேட்கறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். எஸ். ஏதாவது ஒரு பாட்டை நம்ம கத்துக்கணும்னு சொல்லி ஒரு ஆசையை வருது. அதை எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் வழி தெரியுது. ஓகே குட். ம். ஸோ வேறவங்கலாம் யார் எப்படி வந்து இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு பஜனை பண்ணிக்கிட்டு அப்புறம் ஹரே கிருஷ்ணால சரண்டர் அடைஞ்சிச்சு. அப்புறம் பாட்டு எப்படி பாடுறது. எப்படி இதெல்லாம் எப்படிங்கிறது தான் கேள்வி. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இதெல்லாம் நம்ம பக்தர்களோட சங்கத்துல ஜாயின் பண்ணி இந்த குட் குவாலிட்டிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்ன்றது. யா குட். பக்தருடைய சங்கத்தின் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம அதிகப்படுத்த முயற்சி பண்ணலாம். கிருஷ்ண பக்தி எனக்கு ஆரம்பத்துல கொடுத்த ஒரு பக்தர் எப்போதும் வந்து என்னை அவர் திட்டுவார். என்னன்னா, ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிறே நீ அப்படின்னு சொல்லி என்னை திட்டுவார். அது வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்பாவும் அதுதான் சொல்லி திட்டுவாங்க, படிக்க மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லி. ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் அதுதான் நடந்துச்சு எனக்கு. கிருஷ்ண பக்தி எனக்கு சொல்லி கொடுத்தவர் வந்து அவரும் அப்படிதான் சொல்லி திட்டினாரு. படிக்கவே மாட்டேங்கிறிய, தண்டமா இருக்கிறிய, படி படின்னு சொல்லி திட்டுவாரு. சரி, பௌதிக வாழ்க்கையில தான் பேரண்ட்ஸ் சொன்னதையும் கேட்கல, ஒழுங்கா படிக்கல, இங்கேயாவது ஏதோ இவ்வளவு தூரம் சொல்றாங்களே படிக்க ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லி பகவத்கீதா புக்கு படிக்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு நான் படித்த புக்கு வந்துட்டு நாரத பக்தி சூத்திரம்ங்கிற புக்கு தான் நான் படிக்க ஆரம்பித்த புக்கு. அது ஏன்னு தெரியல, அதுதான் நான் முதல்ல வந்து எடுத்து படித்தேன். அவர் வந்து ஏதோ ஒரு புக்கை எடுத்து படித்து தொலை, ஏதாவது படிக்க ஆரம்பிச்சனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுதான் நான் முதல்ல எடுத்து படிக்க ஆரம்பித்த புக்கு. ஒரு பக்கம் எடுத்து படிப்பேன். அந்த ஒரு பக்கத்தை படிக்கிறதுக்கு ஆரம்பித்த ஒரு 10 நிமிஷத்துலேயே என்ன பண்ணிடுவேன், தூங்கிடுவேன். அந்த புக்கையே தலையில வச்சு படுத்து தூங்கிடுவேன். தலைக்கு வச்சு படுத்து தூங்கிடுவேன். அவர் வந்து பார்ப்பாரு, என்ன சைலண்டா இருக்குன்னு பார்த்தா நான் தூங்கிட்டு இருப்பேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எழுப்புவார், என்ன தூங்கிட்டீங்க, எந்திரிங்க படிங்க அப்படிம்பாரு. அப்படியே வந்து என்னாச்சு, அந்த ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நாளைக்கு வந்துட்டு அப்புறமா ஒரு பக்கம், அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு 2 பக்கம், 3 பக்கம், 10 பக்கம் அப்படின்னு அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி
நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பக்தர், நம்மளை வந்து பக்தியில உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பக்தருடைய சங்கம் நமக்கு வேணும். அதை நம்ம நல்லா வந்து ஸ்ட்ராங்கா எடுத்துக்க முயற்சி பண்ணணும். அது மாதிரி நம்மளுடைய சாதனாவையும் அப்படியே கிராஜுவலா வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரே டைம்ல நம்ம வந்து ஏதோ ஒண்ணு வந்து ஒரு வீராப்பா நம்ம வந்து பெருசா பண்ணி கம்ப்ளீட்டா வந்து டவுன் ஆகுறத விட, சிலர் அப்படியே இருக்கிறாங்க. ஒன் ஷாட்ல வந்துட்டு நல்லா வந்து ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணவங்களும் இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு முடியுதுன்னா சந்தோஷம், பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல கிராஜுவலா கூட வந்து பண்ணலாம். ஸ்டெடியா, ஸ்டேபிளா, அதுவும் வந்துட்டு ஒரு நல்லதுதான். ஓகே. ஸோ இன்னைக்கு டாபிக் ரிலேட்டடா இப்போ டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருக்காது? ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துக்கள்? இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுல ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்? பிரபுஜி ஆ லைக் இது நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கும்போது ஸ்ரீமத் பாகவத் அந்த 1.5.17ல ஸ்வதர்மம் இருக்கு ரைட். அப்போ அந்த ஸ்டோரி நீங்க சொல்ல வந்தது வந்து அந்த குப்ஜா ஸ்டோரி ரைட். சோ அவளோட தர்மம் வந்து கம்சனுக்கு அரைச்சு சந்தனம் அரைச்சு கொடுக்கறது கரெக்டா? ஸ்வதர்மம் வந்து அதை விட்டுட்டு கிருஷ்ணருக்கு கொடுத்ததா கரெக்டா பிரபுஜி? நான் புரிஞ்சது இல்ல? எஸ் 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 கரெக்ட். ஓகே 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 பிரபுஜி, நான் அந்த அதர் வேவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஓகே. சோ அவளோட தர்மம் வந்து அவளோட டியூட்டி, அதாவது அவளோட கிருஷ்ணருக்கு சாரி கம்சனுக்கு கொடுக்கறது. பட் வந்து இந்த பக்தினால அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவ போன ஜென்மம் அந்த சூர்பனகையா இருக்கும் போது அந்த அடையணுங்கிற அந்த எண்ணம், அந்த இவன் இதா காமத்துல இருந்தாலும் அந்த அடையணுங்கிற அந்த எண்ணத்தை ஒண்டி பார்த்துட்டு கிருஷ்ணர் வந்து இந்த ஜென்மத்துல அவளை வந்து அது ஸ்வதர்மமா பண்ண வச்சு மோட்சம் கொடுத்திருக்காரு. எஸ். ஓகே என்ன ஓகே பிரபு சொல்றீங்க? ஸ்வதர்மம்ங்கிறது நம்மளோட சொந்த தர்மம் கிடையாதா? என்னமா? ஸ்வதர்மம்ங்கிறது நம்மளோட சொந்த தர்மம், நம்ம பண்ண வேண்டிய தர்மம் கிடையாதா? அது கிருஷ்ண சேவையில மாத்துறது தானே. மாத்துறோம், அதுதானே நம்ம பண்றோம். ஸ்வதர்மம்ங்கிறதே வந்து கிருஷ்ண சேவையா? ஸ்வதர்மம் அப்படின்னு சொன்னா அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய சரீரம் ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு தர்மம். அவங்க வந்து அவங்க ஒரு பிராமணனா, சத்திரியனா, சூத்திரனா எதுவா வேணா இருக்கலாம். அதுக்கு ரிலேட்டடா அவங்க வந்து பண்ணக்கூடிய ஒரு செயல் வந்து ஸ்வதர்மம் தர்மம்னு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி வந்து பெண்களா இருந்தாலுமே அது பொருந்தும். அது அம்மாவா இருக்கலாம், ஒரு பெண் அம்மாவா இருப்பாங்க, குழந்தையா இருப்பாங்க, இப்படி மனைவியா இருப்பாங்க, பல ரோல் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சுதர்மம் இருக்கு. இங்க குப்ஜா அப்படிங்கிறவங்களும் ஒரு பணிப்பெண்ணா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய ஒரு சுதர்மங்கிறது அந்த மாஸ்டருக்கு சர்வீஸ் பண்றதுதான் இல்லையா? கரெக்டா இல்லையா? ஆனா இப்ப நீங்க சொதர்மம் சொன்னீங்களா? தர்மம் தானே சொன்னீங்க இல்ல? நான் காதல் தப்பா? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இப்போ ரிவர்ஸ் சொன்ன மாதிரி ஏதோ எனக்கு சொதர்மம் தான் சொன்னாரு. சோ ஸ்வதர்மம் வந்து அப்போ கம்சனுக்கு வேலை செய்யறது, அவளோட டியூட்டி இஸ் ஸ்வதர்மம். கன்ஃபியூஸ் ஆகுது பிரபுஜி எனக்கு. அதுதான் சொல்றேன். அவங்க வந்து ஒரு பணிப்பெண்ணா இருக்கிறாங்க. அவங்களுடைய சுதர்மம் அப்படிங்கிறது அவங்களுடைய மாஸ்டருக்கு சர்வீஸ் பண்றது. புரிஞ்சதா? ஓகே. அவங்க அதனால அவங்க சுதர்மப்படி வந்து என்ன பண்ணணும், கம்சனுக்கு தான் சேவை பண்ணணும். ஆனாலும் அதை வந்து என்ன பண்றாங்க, அதை வந்து தாண்டி கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க. ஓ, அப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தப்பு பிரபுஜி, ரைட்? இல்ல நீங்க முதல்ல சொன்னதும் கரெக்டா தான் சொன்னீங்க. நீங்க இடையில ஏதோ வந்து வார்த்தை சரியா ஏதோ கேட்காம வந்து கன்ஃபியூஸ் பண்ணி நினைக்கிறேன். ஆமா நினைக்கிறேன் பிரபுஜி. சோ இன்னும் ஒரு தடவை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதை சொன்னதே இல்லை ரெண்டுத்தையும். நீங்க தர்மம் சுதர்மம் அப்படியே ப்ளீஸ். ஸ்வதர்மம் அப்படிங்கிறது வந்து தேகத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஒருத்தவங்க எந்த தேகத்துல, அதாவது வந்துட்டு எந்த வர்ணத்துல இருக்கிறாங்களோ அதுதான் சுதர்மம்னா கடமை. ஒருத்தவங்களுடைய டியூட்டி. இந்த வர்ணத்துல இருக்கிறவங்க இந்த டியூட்டியை பண்றாங்க, இந்த ஒரு நிலையில இருக்கிறவங்க இந்த டியூட்டியை பண்றாங்கிறது. ஸோ ஒரு பெண்ணா அவங்க இருக்கிறதுனால ஒரு பெண் குழந்தையா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். அப்போ அதுக்குன்னு வந்து அவங்களுக்கு ஒரு சுதர்மம்ங்கிறது இருக்கு.
ஸோ அந்த ரீதியில இங்க இவங்க வந்து ஒரு பணிப்பெண்ணா இருக்கிறாங்க, ஒரு மெய்ட் சர்வெண்டா இருக்கிறாங்க. ஒரு மெய்ட் சர்வெண்டா இருக்கிறதுனால அவங்களுடைய டியூட்டிங்கிறது அந்த மாஸ்டருக்கு சர்வீஸ் பண்றது. ஆனா கூட அவங்க என்ன பண்றாங்க, அந்த நேரத்துல அந்த டியூட்டியை வந்து பிரேக் பண்றாங்க. பிரேக் பண்ணி கிருஷ்ணருக்கு அந்த சர்வீஸை வந்து கொடுத்துடுறாங்க. புரிஞ்சுதா? ஓ! அப்போ வந்து ஓகே. அப்போ அவளோட ஆக்சுவல் டியூட்டி வந்து தர்மம்னா அப்ப என்ன பிரபுஜி? ஆக்சுவல் டியூட்டி இல்ல பிரபுஜி? ஆமா. அப்போ சொதர்மம்னாலும் தர்மம்ங்கிறது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை. நீங்க சொல்றது ஆக்சுவல் டியூட்டிங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, அவ்வளவுதான். ரெண்டும் ஒண்ணுதான். தர்மம்னாலும் ம். தர்மம்னா ஒரு ஓவராலா இருக்கிறது இல்லையா? ஒரு தர்ம செயல்கள்ங்கிறது. ம். ஸ்வதர்மம்னா அவங்கவங்களோட பாடிக்குள்ள இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு ஓ! ஒரு இருக்கிறதுக்கு நம்மளுக்குன்னு கொடுத்துருக்க செயல்கள், நம்மளுக்கு இதை பண்ணு அப்படின்னு சொல்ற செயல்கள் ஸ்வதர்மம். ஸ்வதர்மம். ஓகே, ஓகே. கரெக்ட் தானே பிரபு? யா, தர்மம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா தானம் பண்றது, யாருக்காவது படிப்புக்கு ஹெல்ப் பண்றது, சாப்பாடு போடுறது, இந்த மாதிரி விஷயத்த நம்ம தர்மம்னு நினைச்சுக்கிறோம். அதுவும் தர்மத்துடைய ஒரு பகுதி. ஆனா அது மட்டுமே தர்மம்ன்றது கிடையாது. தர்மம் அப்படின்னு சொன்னா ஒருத்தருடைய ஆஹ் ஒருத்தருக்கு வந்து உண்டான ஒரு கடமை, அதுதான். ஓகே, ஓகே, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பிராமணன்னா வந்து பக்தி சொல்லி கொடுக்கணும், எல்லாருக்கும் பக்தி சேவையில இருக்கணும். டியூட்டி. அந்த மாதிரி அந்த 4 வைசியானா வர்ணாசிரமத்தின். ஓகே. வர்ணாசிரம தர்மம். ஓகே. அதுல Yeah. ரைட் ஓகே. பிரபு?